ஒரு கதையை போல இந்த மெசேஜ் எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா, 5-6 மாசத்துக்கு முன்னாடி வெளியூர் போயிருக்கும்போது ஊழியத்து நிமித்தம் அங்க எனக்கு கர்த்தர் கொடுத்தது. வெளியூருக்கு போகும்போது 2 நாள் 3 நாள் தொடர்ந்து மீட்டிங் இருக்கும். அந்த மீட்டிங் இருக்கிற நேரத்துல அப்ப நம்ம மேல ஒரு அபிஷேகம் இருக்கும். அந்த ஜனங்களுக்கான ஒரு அபிஷேகம் நம்ம மேல இருக்கும். அப்ப ஆண்டவர் அதிகமாக நம்மளோட பேசுவார். சோ அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம நினைப்போம் நாள் முழுக்க நம்ம பேசுறோம், டயர்டா இருக்கும். அது இல்லாம அநேக வீடுகளுக்கு கூட்டிட்டு போவாங்க ஜெபிக்கிறதுக்கு, அநேகர் ஜெபிக்க வருவாங்க, டயர்டா இருக்கும். நைட்டு 10 மணி 11 மணி 12 மணி ஆயிரும். அப்படி படுக்கலாம்னு வரும்போது ஆண்டவர் நம்மளோட பேசிட்டே இருப்பார். அப்படி டயர்டாகி படுத்தாலுமே 2 மணி நேரம் தான் இருக்கும் தூக்கம். அதுக்கப்புறம் ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிருவார். இது என்ன காரியம் தெரியல, இது என்ன காரியம் தெரியலான்னு பேசுவார். அதை நம்ம ஒரு நாள் மிஸ் பண்ணிடக்கூடாது. என்ன பண்ணணும்னா அதை எழுதணும் உட்காந்து. ஏன்னா அந்த டைம்ல ஒரு ஹெவி அனாயிட்டிங் இருக்கும் ஊழியம் செய்யும் போது. ஸோ அந்த இதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்படி எழுதுனதுதான் இது. இது ஒரு சின்ன கூட்டத்துக்காக எழுதுனது. அந்த கூட்டத்துல இவ்வளோத்தையும் நான் பேச முடியல. சில காரியங்கள் மட்டும்தான் சொல்ல முடிஞ்சது. அதுக்கப்புறம் இதை நான் மறந்துட்டேன். கடந்த வாரம் ஒவ்வொரு தடவையுமே பைபிள் ஸ்டடி முடிஞ்ச உடனே என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, அடுத்து என்ன, வாட் இஸ் நெக்ஸ்ட், அடுத்து என்ன பேசுவதுன்றதுதான் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். ஆண்டவரே அடுத்து என்ன பேசணும்ன்றது போய்கிட்டே இருக்கும். ஸோ எனக்கு திங்கள் செவ்வாய் இப்படி போயிட்டே இருக்குது. எனக்கு ஆண்டவர்கிட்ட இருந்து மெசேஜ் கிடைக்கல. அப்ப நானு இதுவரைக்கும் பேசுனதெல்லாம் என்ன பேசியிருக்கிறோம் இதுவரை அப்படின்றதெல்லாம் எடுத்து எல்லாம் உட்கார்ந்து எழுதினேன். இந்த டாபிக்ஸ பூரா அப்படி எழுதும் போது பாத்தீங்கன்னா திடீர்னு இந்த மெசேஜ் வந்துச்சு. அப்ப எனக்கு இதுதான் அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் ஆண்டவர்கிட்ட இருந்து கிடைச்சது. ஏன்னா ஏன் அதை சொல்றேன்னா, எப்படி ஒரு மெசேஜ் ஆண்டவர்கிட்ட இருந்து கிடைக்கும்ன்றத தேட வைப்பார், அவர்கிட்ட கேட்க வைப்பார். விடாம ஆண்டவரே என்ன பேசணும். ஏன்னா தாகமா இருக்கிறவன் என்னிடத்துல வர கடவன், அவனிடத்திலிருந்து ஜீவநதி புறப்பட்டு போகும் இருக்க. அப்ப நமக்கு ஒரு தாகம் வேணும். ஏன்னா ஆண்டவர் பேசணும், நாம பேசிடக்கூடாது, ஆண்டவர் பேசணும். அதனாலதான் நான் இந்த 7 பாயிண்ட் 3 பாயிண்ட் அப்படிலாம் நான் பேசுறது இல்லை. ஆண்டவர் முழுக்க ஆண்டவருக்கு இடம் கொடுத்துருவேன். ஆண்டவர் எப்படி நடத்துறாரோ அப்படி போயிடுவேன் நான். ஆனா சமீப காலமா சுருக்கமாக பேசணுன்ற எண்ணம் மாத்திரம் இருக்குது. சுருக்கமா பேசணும், ரொம்ப விவரிச்சு நீடித்து ஒரு பெரிய நீண்ட பிரசங்கம் பண்ணக்கூடாது, சுருக்கமா பேசணும் அப்படின்றது மாத்திரம் மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்குது. அப்படின்னா அடுத்து வர காலங்கள்ல அப்படி கொண்டு போக போறாருன்னு அர்த்தம். அதுக்கு தயார்படுத்துறார். இது ஒரு கதையை போல அப்படின்றது ஒரு பிலாசபி மாதிரி இருக்கும், தத்துவம் மாதிரி இருக்கும். ஆனா இது தத்துவம் கிடையாது, இது நிஜம், ரியாலிட்டி. சங்கீதம் 90 மோசேயுடைய ஜெபம். அந்த சங்கீதம் 90ல 9, 10, 12 3 வசனங்கள். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. எங்கள்ன்றார், எங்கள் நாட்கள்ன்றார். எங்கள்னும் போது இவரு பல பேரை குறிக்கிறார்னு தெரியுது. என்னுடைய நாட்கள்னு மோசே சொல்லல, உமது கோபத்தால் போய்விட்டதுன்றார். அப்ப மோசே மேல கோபப்படுறத பத்தி மோசே சொல்ல மாட்டார். அப்ப இவரு இஸ்ரவேல் ஜனங்களை பிரதிநிதித்துவப்படுத்துறார். இஸ்ரவேல் ஜனங்களை இவர் ரெப்ரசன்ட் பண்றார். எங்கள் நாட்களும் கோபத்தால் போய்விட்டது என்றார். ஒரு கதையை போல எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். இங்கிலீஷ் பைபிள் எல்லாமே சரியான வார்த்தை. இதுலதான் லைக் அ ஸ்டோரி அப்படின்னு எதுலையுமே இல்லை. இமேஜினேஷன் அப்படின்னு இருக்குது, கற்பனை. கற்பனையை போல எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். கற்பனை செய்வது போல, இமேஜின் பண்றது மாதிரி எங்க லைஃப் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு தான் இருக்கு இங்கிலீஷ் பைபிள்ல.
தமிழ் பைபிள் மட்டும் அழகா ஒரு கதையை போலன்னு இருக்குது. அதாவது கற்பனை அப்படிங்கும் போது, கதைன்ற போது இது எப்படி எடுத்துக்கணும்னா ரியாலிட்டியை உணராம இருக்கிறது, ஒரு மாயை, ஒரு இல்லூஷன் இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. ரியாலிட்டி என்ன, எனக்குள்ள வாழ்க்கை என்ன, என்னுடைய வாழ்க்கை என்னன்றத ரியலா அதை புரிஞ்சுக்கிறது கிடையாது. இவங்க லைஃப வந்து எப்படின்னா கற்பனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு லைஃப், எனக்கு வேற ஒரு லைஃப் இருக்கு, வேற ஒரு லைஃப், அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. நான் பார்க்கிற வேலை இது இல்லை, நான் வேற வேலை பார்க்கணும். நான் இருக்கிற வீடு இது இல்லை, நான் வேற ஒரு வீட்டுல இருக்கணும். நான் வந்து மியூசிக் கத்திருந்திருக்கலாம், நான் அந்த கோர்ஸ் படிச்சிருந்திருக்கலாம், நான் அப்படி வேலைக்கு போயிருந்திருக்கலாம், நான் இந்த மாதிரி ஒரு ஒரு வாழ்க்கைக்குள்ள, திருமண வாழ்க்கைக்குள்ள நான் போயிருக்கலாம், நான் இந்த தேசத்துல போய் வாழ்ந்திருக்கலாம். இப்படிதான் அவங்களுக்குள்ள ஓடுது. இன்னும் சிலர் என்ன பண்றாங்கன்னா பாஸ்டே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருந்தோம், அப்படி இருந்தோம், இப்படி இருக்கிறோம், நம்ம எப்படி இருந்தோம், நான் பாஸ்ட்ல கடந்த காலத்துல அப்படி வாழ்ந்தேன், அப்படி இருந்தது வாழ்க்கை, இப்ப அப்படி இல்லையேன்னு சொல்லி பாஸ்ட் யோசிச்சுட்டே இருப்பாங்க. இன்னொருத்தர் ஃபியூச்சர் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அப்படி போயிடணும், நம்ம அந்த மாதிரி வந்துடணும், அங்க அந்த ஏரியால வீடு வாங்கிடணும், நம்ம எப்படியாவது அந்த ஜாபுக்கு போயிடணும், அந்த பிசினஸ்ல போயிடலாம் அப்படி யோசிக்கிறது. பிசினஸ்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி நல்ல ஒரு வேலைக்கு போயிருக்கலாம், பேசாம மாசம் ஆனா சம்பளம் வரும் அப்படின்னு நினைக்கிறது. இன்னும் சிலர் வந்து டீச்சரா போயிருக்கலாம், டீச்சரா போனா 10 மாசம் வேலை பார்க்கலாம், 2 மாசம் லீவு கிடைக்கும் அப்படின்னு. டீச்சரா இருக்கிறவங்க நினைப்பாங்க லீவ்லயும் வேலை பார்க்க சொல்றாங்க, பேசாம லீவ்லயும் வேலை பார்க்க சொல்றாங்க, நாள் முழுக்க நிக்க சொல்றாங்க, உட்கார கூட கூடாது, நாள் முழுக்க நின்றுட்டே பாடம் எடுக்க வேண்டி இருக்குது, பேசாம வேற ஏதாவது ஃபீல்டுல போயிருக்கலாம், வேற வேலைக்கு போயிருக்கலாம். இப்படித்தான் இருக்குது. அதான் சொல்றாரு, ஒரு கதையை போல இந்த வருஷங்களை கழித்து போட்டோம்னா எனக்கு கிடைச்ச வெளிப்பாடு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், இது என்னாண்ட வரைன்ட்டு. கதையை யாரும் திரும்ப படிக்கிறது இல்லை. ஒண்ணு, கதை எழுதுறோம்னு என்ன அர்த்தம், இமேஜினேஷன் எழுதுறதுதான். ரியல் லைஃப கொஞ்சம் ஆல்டர் பண்றது, அந்த ஆல்டர் பண்றதுதான் இமேஜினேஷன். இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லி. சோ அப்படித்தான் எல்லாருமே கற்பனையாவே நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் ஒழிய நம்ம வாழ்க்கைய, எனக்குள்ள வாழ்க்கை என்ன, ரியாலிட்டி என்ன, வாட் இஸ் த ரியாலிட்டி, அதை யாரும் யோசிக்கிறது இல்லை. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். இங்க 70 வருஷம் 80 வருஷம்னா பிரசன்ட்டுக்கும் இதான். பைபிளுமே படிக்கும் போது ஹிஸ்டாரிக்கலாவும் படிக்கணும், அதே சமயம் ரியல் இது. அந்த காலத்துல மோசே ஜனங்களை நடத்திட்டு வரும்போது அதுக்கப்புறம் பேசுறாரு அவரு. அந்த இதுல இருந்து வெளியே வந்துட்டாங்க ஈஜிப்ட்ல இருந்து, அதுக்கப்புறம் நடந்து போகும்போது இவர் பேசுறாரு, எங்கள் ஆயுசு நாட்டில் 70 வருஷம், பலத்தின் 80 வருஷமா இருந்தாலும் நல்ல ஒரு பலனா இருந்தா ஒரு 80 வருஷம் இருக்கலாம், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அந்த ஜேர்னில பேசுறார், அந்த பிரயாணத்தின் போது பேசுறார். இது இன்னைக்கும் அப்ளிகபிள், இன்னைக்கு நமக்கும் இது அபியாசப்படும், ஃபியூச்சருக்கு இதுதான். பைபிள் வந்து இது கடந்த காலத்துக்குமானது, நிகழ்காலத்துக்குமானது, எதிர்காலத்துக்குமானது. அது சீக்கிரம், அது வருத்தமும் சஞ்சலமும் என்றாது. மேன்மை என்னன்னா வருத்தமும் சஞ்சலமும் தான் இருந்ததுன்ற லைஃப்ல. எது பெருசா இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா வருத்தம் சஞ்சலம் தான் இருந்துச்சுன்றார். அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, லைஃப் சீக்கிரமா போயிருச்சுன்றார். நாங்களும் பறந்து போகிறோம், நாங்களும் வந்து வேகமா போயிடுச்சு, காலமும் போயிடுச்சு, நாங்களும் கடந்து வந்துட்டோம், சீக்கிரமா எல்லாமே போயிருச்சுன்றார். 12வது வசனத்தை சொல்றாரு, நாங்கள் ஞான இறுதியுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்கள் என்னும் அறிவை எங்களுக்கு போதிக்கிறார். எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். எனக்கு என்னுடைய நாள் எவ்வளவு, என்னுடைய லைஃப் எவ்வளவு நாள் இருப்பேன், ஹவ் லாங், நான் எவ்வளவு காலம் இந்த பூமியில இருப்பேன்ற அந்த அறிவை எனக்கு தாருமையா, அந்த ஞானத்தை எனக்கு தாருமையான்ற, எனக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்ன்ற, என் லைஃப் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்ன்ற. இது இன்னும் கொஞ்சம் வசனங்களுக்குள்ள போகும்போது புரியும். இது நிறைய நேரத்துல இந்த எல்லா வசனங்களும் நான் பேசியிருக்கிறேன், புதுசு கிடையாது.
பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 2வது வசனம், விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம், எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும், உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். நல்ல ஒரு செலிப்ரேட் பண்ற இடத்துல, கொண்டாடுற இடத்துக்கு போறதை காட்டிலும் துக்க வீட்டுக்கு போறது, அது என்னன்னா எல்லா மனுஷரின் முடிவுன்றதுனால அது ஒரு டெத் ஹவுஸ்ன்னு தெரியுது, ஒரு மரண வீடு. எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும்னா எல்லாருக்கும் இதுதான் முடிவு. உயிரோடு இருக்கிறவன் மரணத்தை குறித்து சிந்திப்பான். நமக்கு எண்டு எது, இதுதான், இந்த பூமியில இதுதான் அப்படின்னு தெரியணும்ன்றார். அப்ப நம்மளுடைய முதல்ல பார்த்த மோசே சொல்றாரு, எங்கள் நாட்கள் இவ்வளவு ஸ்பேன், எங்கள் வாழ்க்கை இவ்வளவு வாழ்வோம்ன்ற அந்த அறிவு வேணும்ன்றாரு. சாலமன் இன்னும் ஒரு படி உள்ள ஆழத்துல போய் என்ன பண்ணிட்டாருன்னா, முடிவு தெரியணும், முடிவு இதுதான். அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன், ஒரு டாக்டரோ ஒரு இன்ஜினியரோ இருக்கும்போது, டாக்டர் இருக்காருங்களா, இன்ஜினியர் இருக்காருங்களான்னுவாங்க, சார் இருக்காருங்களான்னுவாங்க. இறந்துட்டா பாடி வந்துருச்சா, பாடியை எடுத்துட்டாங்களா, பாடி எப்போ வருது, எப்போ அடக்கம் பண்றாங்க பாடின்றவாங்க. அப்ப டாக்டர் வந்துட்டாரெல்லாம் கிடையாது, அந்த உயிர் போயிடுச்சுன்னா அது அவ்வளவுதான். அப்ப நம்ம இருக்கிறதுல பெருமை பாராட்ட மாட்டோம், தாழ்மை வந்துடும். இதுதான் என் முடிவு, நான் ஒரு மனுஷன் தான், அவ்வளவுதான், முடிச்சு போச்சு. ஒரு பூ இருக்குமா நிரந்தரமா? இல்ல, அது வாடி போகும். ஒரு புல் உதிர்ந்து போகும், ஒரு நிழல் கடந்து போகும், மேகங்கள் கடந்து போயிடும். அப்படி போலதாங்க வாழ்க்கை. அப்ப நான் எனக்குன்ற பெருமை நம்மளை விட்டு போயிடும். நான் அதை சாதிச்சிருவேன், இதை சாதிச்சிருவேன், நான் அப்படி பண்ணிடுவேன், நான் இப்படி பண்ணி நடக்கணும், இதெல்லாம் போயிடும். பெருமையெல்லாம் நம்மளை விட்டு சுத்தமா போயிடும். ஏன்னா நிஜத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க, நான் ஒரு மனுஷன், என்னுடைய நாடு இன்னைக்கு நாளைக்கு நான் இருப்பேனா சொல்ல முடியாது, நான் நாளைக்கு வாழ்வேனா தெரியாது எனக்கு. பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 8வது வசனம், ஆவியை விடாது இருக்கிறதுக்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை. நம்ம உயிருக்கு நம்ம கையில அதிகாரம் கிடையாது. நான் ஜீவனோடு இருப்பேன் நாளைக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. நான் சாக மாட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது. அந்த போருக்கு நீங்கி போதும் இல்லை, துன்மார்க்கரை விடுவிக்க மாட்டாரு. இது 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல எலியா சொல்றார், போதும் கர்த்தாவே போதும், என் பிதாக்களை போல நான் அண்ணவன் இல்லை, என்னை எடுத்துக்கொள்ளும்ன்றார். அதே இது மோசேன்னு சொல்றாரு, என்னால முடியல ஆண்டவரே, என்னால முடியல, போதும், என் லைஃப் போதும்ன்றார். 139 தாவீதுடைய சங்கீதம் 7-8 வசனங்கள், உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன், நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் பரலோகத்துக்கு வந்தாலும் இருக்கிறீர், பாதாளத்துக்கு போனாலும் நீர் இருக்கிறீர், எங்க போனாலும் நீர் இருக்கிறீர், உமக்கு மறைவாக எங்க போவேன்றார். அப்ப எல்லாமே அவர்கிட்ட இருக்குது, நம்ம கையில எதுவுமே இல்லை. நான் ஒரு மனுஷன் தான், நான் வெறும் மனுஷன், நான் வெறும் மனுஷி, அதுதான் ரியாலிட்டி. அதுக்குதான் இவ்வளவு சொல்றாரு. சங்கீதம் 89 47-48 வசனங்கள், இது ஏத்தானுடைய சங்கீதம். என் ஜீவன் எவ்வளவு நிலையற்றது என்பதை நினைத்தருளும், மனுபுத்தர் யாவரையும் வீணாக சிருஷ்டிக்க வேண்டியது என்ன? எந்த மனுஷனும் நிலைச்சு இருக்க போறதில்லை, எல்லாருமே அழிந்து போவாங்க, இறந்து போவாங்க. அப்ப ஏன் அவனை சிருஷ்டிக்கிறீர்? மனுஷனை ஏன் சிருஷ்டிக்கணும் ஆண்டவர்ன்றாரு. மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? தன் ஆத்துமாவை பாதாள வள்ளடிக்கு விலக்கி விடுகிறவன் யார்? எனக்கு டெத்துக்கு கிடையாது, எனக்கு நான் சாக மாட்டேன் அப்படின்னு இருக்க முடியுமா? இந்த பூமிக்குரிய வாழ்க்கை தான் பேசுற. பரலோகத்தை குறித்து நிச்சயத்தில் இருக்கிறவனுக்கு இந்த எண்ணமே வராது. ஆனா இன்னைக்கு அநேகருக்கு என் லைஃப் இப்படி போயிருச்சே, ஐ லாஸ்ட் மை லைஃப், நான் அப்படி வாழ்ந்திருக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதுதான் சொல்றாரு, உன் கையில் எதுவுமே இல்லை அப்படின்றத சொல்றாரு. சங்கீதம் 39:4-5 வசனங்கள் தாவீதுடைய சங்கீதம். கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும்
என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பது எனக்கு தெரியும். மோசே கேட்ட மாதிரியே சொல்றார். மோசே என்ன கேட்டாரு? எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்து வரணும்னாரு. இவர் என்ன கேட்கிறாருன்னா, என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதை எனக்கு தெரியும்ன்றார். நான் எவ்வளவு காலம் தான் வாழ்வேன் எனக்கு சொல்லுங்க ஆண்டவரேன்னு கேட்கிறார். இதோ என் நாட்களை 4 விடற்கடை அளவாக்கினீர், எண்ணிரலாம். இவ்வளவு வருஷம்தான் நான் இருப்பேன்றதை என் விரலால் எண்ணிரலாம். எண்ண முடியாத மாதிரி இல்லை, எண்ணிரலான்றாரு. என் ஆயுசு முது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு ஆண்டவருக்கு பரலோகத்திலிருந்து பார்க்கும்போது அது இருக்கிற மாதிரி கிடையாது. அவர் காலகாலங்களுக்கு உள்ள தெய்வம். மனுஷன் கொஞ்ச காலத்துல போயிடுறான். எப்படி நம்ம பூவெல்லாம் பாக்குறோமோ, அது வாடி போயிடுது, அது உதிர்ந்து போகுது. அது மாதிரி மனுஷன் போயிடுறோம். நம்ம ஒண்ணுமே இல்லை, இன்சிக்னிபிகன்ட். எந்த மனுஷனும் மாயை என்பது நிச்சயம். இது மாயை. வந்தது மாதிரி இருக்குது இல்ல, மனுஷன் வந்த மாதிரி இருக்குது, ஆனா அவன் இல்ல. இப்ப பார்த்தா இல்ல. எத்தனையோ பேர் சாதிச்சவங்களை பாக்குறோம். எல்லா கலைத்துறையிலையும் சரி, எல்லா துறைகள்லையும் புகழ் பெற்றவங்களா இருக்காங்க. விளையாட்டு துறையில அப்படி போய்கிட்டே இருக்காங்க. பாத்தீங்கன்னா, நான் சின்ன வயசுல நான் கிரிக்கெட் பார்த்த போது இம்ரான் கான், கவாஸ்கர் இருப்பாரு, கபில் தேவ் இருப்பாங்க, அங்க ஸ்டீவ் வாகன் இருப்பாங்க, மார்டின் க்ரோ, விவியன் ரிச்சர்ட்ஸ். அதெல்லாம் இப்ப எங்க அப்படியே போயிட்டாங்க. அவ்வளவுதான். அடுத்து டெண்டுல்கர்னாங்க, அவரு போயிட்டாரு. MS தோனினாங்க, அவரு போயிட்டாரு. அப்படியே எல்லாமே ஃபேட் அவுட் ஆகிட்டே இருக்குது. எந்த மனுஷனும் மாயே என்பது நிச்சயம். அப்படித்தான் நம்ம வாழ்க்கை. ஒரு கதையை படிச்சீங்கன்னா, அந்த கதை படிச்சே பிறகு கதை முடிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். திரும்ப அந்த கதையை போய் நீங்க படிக்கிறீங்களா? கிடையாது. அப்படித்தான் மனுஷனுடைய வாழ்க்கை. ஒரு கதை மாதிரி, ஸ்டோரி. இதை உட்காந்து யாரும் பார்க்க போறது இல்லை. இது யாரும் உட்காந்து இது என்ன வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னு யாரும் பார்க்க போறது இல்லை. இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. இதுல நான் அது இல்லையே, இது இல்லையே, நான் அப்படி இருந்திருக்கலாமே, இப்படி இருந்திருக்கலாமே. போராடுற மனுஷன் போராடாத, நீ ஏன் போராடுறன்றாரு. அதுதான் இவ்வளவு சொல்றாரு. இது தத்துவம் கிடையாது, பிலாசபி கிடையாது. இது ரியல். இது புரிஞ்சுக்கிறது கிடையாது அநேகர். அதுக்குதான் இதை பேச வைக்கிறார். சங்கீதம் 31:15 தாவீது சொல்றாரு, என் காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. என் காலம், என் வாழ்க்கை, இவ்வளவு காலம் இருப்பேன்றதுல என் கையில இல்லை. அது ஆண்டவருடைய கையில இருக்கின்ற, என் கையில இல்லை. என் லைஃப் என் கையில கிடையாது. என்ன யோபு 12:10 யோபு சொல்றாரு, சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது. சகல பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது. உயிர் அவர் கையில இருக்கு. தாவீது சொன்னாரு, என் காலங்கள் உம்முடைய கரத்துல இருக்குன்னு. யோபு இன்னும் ஒரு படி மேல என்ன சொல்றாருன்னா, என் உயிர் உம்ம கையில் இருக்கப்பான்ட்டார். நான் ஜீவனோடு இருக்கிறது உம்மாலதான், என் கையில இல்லை என் ஜீவன். தானியல் 5:23 பெல்ஷாத்சார் ராஜாவை பார்த்து தானியல் சொல்றாரு, தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவர். நம்ம சுவாசம் அவர் கையில இருக்குது. நீ ராஜாவா இருந்தாலும், எவ்வளவு பெரிய அதிகாரம் உனக்கு இருந்தாலும், நாட்டுக்கே நீ அதிபதியா இருந்தாலும், உன் சுவாசம் அவர் கையில இருக்குது. எதுவும் மனுஷனுடைய கரத்துல இல்லை என்கிற அறிவு, இதுதான் ஞானம். எதுவுமே மனுஷன் கையில கிடையாது, எல்லாமே ஆண்டவர் கையில தான் இருக்குது. இதுதான் ஞானம். சங்கீதம் 121:4 நாம் தூங்கும் போதும் உறங்கும் போதும் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. நம்ம தூங்குறோம், உறங்குறோம். நாப்னு சொல்லலாமா? சில பேர் மத்தியானம் சாப்பிட்ட பிறகு ஒரு அரை மணி நேரம் தூங்குவாங்க. ராத்திரி தூங்குறது வேற. அதுதான் சொல்றாரு, அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவர் ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதே கிடையாது. இரவும் பகலும் நம்மளை தாங்கி கொண்டு இருக்கிறார் அவர். அது ஏசாயா 46:4 சொல்றாரு. அதாவது என்ன சொல்றாரு, உன்னை தாங்குவே, ஏந்துவே, சுமப்பேன், தப்புவிப்பேன்றார். அப்ப அவர் தான் நம்மளை தாங்கிக்கிட்டு இருக்கிறார், அவர் தான் நம்மளை ஏந்திக்கிட்டு இருக்கிறார், அவர் தான் நம்மளை சுமந்துகிட்டு இருக்கிறார், அவர் தான் நம்மளுக்கு
எல்லா ஆபத்துக்கும் வியாதிக்கும் சாத்தானுடைய எவ்வளவு தந்திரத்துக்கும் நம்மளை விலைக்கு காத்துக்கிட்டு இருக்குது அவர் தான். எல்லாமே அவர்கள் தான் இருக்குது. நம்ம கையில எதுவுமே இல்ல. நம்ம தூங்கும்போது உறங்கும் போது அவர் தான் நம்மளை காப்பாத்திக்கிட்டு இருக்கிறார். ராத்திரி தூங்கும்போது என்ன நடக்குன்னே தெரியாது. முழிச்சு பார்க்கும்போது உயிரோட இருக்கிறோம். சங்கீதம் 3:5 தாவீதுடைய சங்கீதம் அப்சலோமுக்காக தப்பி ஓடும் போது சொல்றாரு, அவர் சொல்றாரு, நான் தூங்கினேன், விழித்து கொண்ட போது கர்த்தர் என்னை தாங்கி கொண்டிருக்கிறார். இதான் நம்மள அவர் தான் தாங்கிக்கிட்டு இருக்கிறார். அது தெரியாம நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இப்ப ஏதாவது பார்த்தோம், நம்மளுடைய சுவாசம் அவர் கையில இருக்குது, நம்முடைய ஜீவன் அவர் கையில இருக்குது, நம்முடைய காலங்கள் அவர் கையில இருக்குது. மத்தேயு 10:30 சொல்றாரு, உங்க தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, முடி எவ்வளவு இருக்கணும் எவ்வளவு இருக்கக்கூடாதுன்றது கூட அவர் கையில தான் இருக்குன்ட்டார். அப்ப எதுவுமே நம்ம கையில இல்ல, அவர் கையில இருக்குது எல்லாமே. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம கையில வச்சுட்டு நம்ம என்ன பண்ணி எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோம். இல்ல, நான் பேசிட்டு இந்த வேலையில எப்பவுமே எனக்கு ஒரு 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 தரிசனம் எனக்கு கொடுப்பாரு ஆண்டவர். அந்த தரிசனம் மீண்டும் மீண்டும் வந்துகிட்டே இருக்கும் எனக்கு. நான் எப்ப எல்லாம் நான் சோர்ந்து போறேனோ அப்ப எல்லாம் அந்த தரிசனத்தை கண் முன்னால கொண்டாந்து நிப்பாட்டுவார். அது போட்டோ மாதிரி கிடையாது, அப்படியே கண்ணு முன்னால நடக்கும். ரியல்லா அந்த ஸ்பாட்ல நம்ம இருக்கிற மாதிரி ஒரு ஃபில்ம் மாதிரியே நடக்கும் அந்த தரிசனம். ஒரு மிகப்பெரிய கடல், தூரம் இருக்கு மலைகள், எங்கேயோ இருக்கு பெரிய மலை, ஆனா கண்ணு கட்டாத தூரத்துல இருக்குது. சுற்றி ஒரு ஆள் அரவரமே கிடையாது, தரையே கிடையாது. அதுல ஒரு போட்டு, அந்த போட்ல எதிரா ஒருத்தர் பார்த்த மாதிரி ஜீசஸும் நானும் உட்கார்ந்து இருக்கிறோம். என் கையிலும் துடுப்பு கிடையாது, அவர் கையிலும் துடுப்பு கிடையாது. இந்த தரிசனம் இப்படி வந்தது எனக்கு தொடர்ந்து வரும். இப்ப நான் பேசிட்டு இருக்கும்போது அந்த தரிசனம் கண்ணு முன்னாலே வருது, அதனால சொல்றேன். அப்படியே இதுல என்னன்னா, என்னை கொண்டு போய் நிச்சயமாக சேர்ப்பார் என் கர்த்தர். என் கர்த்தர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். என்னை நிச்சயமாக என்னை எங்க கொண்டு போகணுமோ என்னை கொண்டு போவார். அது கையில துடுப்பு இல்லை, துடுப்பு தேவையில்லை என் கர்த்தருக்கு. இந்த சமுத்திரத்தை உண்டாக்குனவர் அவர். இந்த படகு கவுந்து போயிடலாம், ஆனா என் கர்த்தர் கைவிட மாட்டார். புயல் அடிக்கலாம், கடல் கொந்தளிக்கலாம், எனி டைம் எனிதிங் மே ஹேப்பன். எந்த நேரத்தில் எதுவும் நடக்கலாம். ஆனால் எது நடந்தாலும் என் கர்த்தர், என் இயேசு ராஜா என்னை காப்பாற்றுவார், என்னை கொண்டு போவார். அந்த நிச்சயம்தான். அதனால என்னுடைய படிப்பு எனக்கு உதவல. 2002 ஜூன் 15 அதிகாலை 4 மணிக்கு ரட்சிக்கப்பட்டேன். அந்த நேரத்துல எனக்கு வேலை கிடையாது, கையில காசு கிடையாது, மிகுந்த கஷ்டம், மிகுந்த கஷ்டம். பணம் இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அன்றாட தேவைக்கு பணம் கிடையாது, வெறும் கைதான். அப்ப எனக்கு ஒரு வேலை கிடைச்சு போறேன். ஒரு 6 மாசம் ஃபுல்லா டீச்சிங்ல வச்சிருந்தாரு, டே அண்ட் நைட் டீச் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஒரு சர்ச்சில் வேலை, மிக சொற்பமான சம்பளம், மிக சொற்பமான சம்பளம். 40,000 வரணும்னா 7,500 ரூபா தான் எனக்கு சம்பளம். அந்த 7,500 சம்பளத்துக்காக நான் காலையில 5 மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு கிளம்பி போகணும். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா காலையில 2 சர்வீஸ் நடக்கும், ஈவினிங் ஒரு சர்வீஸ் நடக்கும். மல்டி கேமரா பண்ணணும், எல்லாம் நான் செட் பண்ணணும். ஃபுல்லா எல்லா கேமரா செட் பண்ணி, ஆடியோ செட் பண்ணி ஃபுல்லா நான் ஆன்லைன் எடிட் பண்ணணும். அதுக்கப்புறம் முடிச்சு அதை கொண்டு போய் நான் எடிட்டிங் ஸ்டுடியோல வச்சு எடிட் பண்ணணும். எடிட் பண்ணி காட் டிவிக்கு அனுப்பணும், இஸ்ரேலுக்கு போகணும் கேசட். அப்ப நான் போய் நடக்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கும். எவ்வளவு திறமைகள் இருந்தது, படம் வரைவேன், கதை எழுதுவேன், கவிதை எழுதுவேன், கேமரா பண்ணுவேன். ஆனா எதுவுமே எனக்கு அந்த நேரத்துல அது சம்பந்தமா எந்த வாய்ப்பும் இல்லை. ஒரே ஒரு சின்ன ஜன்னல் திறந்த மாதிரி திறந்தார், அழுதுகிட்டே போவேன். ஒரு டக்குன்னு போய் ஒரு ஆட்டோ பிடிச்சு போக முடியாது, ஆட்டோக்கள் எல்லாம் போற காசு கிடையாது. 5 மணிக்கு தான் பஸ் ஆரம்பிக்கும், ஃபர்ஸ்ட் பஸ். அதுல ஏறி நான் போகணும், அந்த குளிர்ல போகணும், மழையா இருந்தாலும் குடையை பிடிச்சிக்கலாம் போய் ஆகணும். இடுப்பளவு தண்ணியில நடந்து போயிருக்கிறேன் நான், மிகைப்படுத்தி பேசல. கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார்.
அப்ப நினைப்பேன், நான் போகும்போது எனக்குள்ள இந்த உடம்பு, இந்த சரீரம் தான் இன்வெஸ்ட்மெண்ட். எனக்குள்ள கொடுத்த தாளந்துகள், எனக்கு கொடுத்த படிப்பு அனுபவங்கள், இதைத்தான் பயன்படுத்தி அந்த 7,500 நான் வாங்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் எனக்கு. என் கர்த்தர் இப்படி ஆசீர்வதிச்சிருக்காரேன்ட்டு. ஏன்னா ஒரு பைக்கு எப்படி 7,500 எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விலையுறந்த பைக் அமெரிக்கால உள்ள பைக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்கு கொண்டாந்தாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், இந்தியா கொண்டாந்தாங்க. அது 12 எத்தனையோ கோடி. அது அந்த பைக்குடைய விலை. இங்க நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ண 100% அதுக்கு டியூட்டி போட்டாங்க, டபுள் த ரேட் போட்டாங்க. அப்ப அமெரிக்க ஜனாதிபதி இந்திய பிரதமரை கூப்பிட்டு பேசுறார் நேரடியா. இது என்னது, இது பைக்குடைய வேலை அப்படி டபுளா இருக்குது, இத குறை அப்படின்ட்டாரு. அப்ப இந்திய பிரதமர் குறைச்சிட்டு திரும்ப போன் பண்றாரு அவருக்கு, அமெரிக்க ஜனாதிபதிக்கு போன் பண்றாரு. போன் பண்ணி 25% குறைச்சிருக்கிறான்ற மாதிரி சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, நீ 100ல இருந்து 50 பாக்குற, நான் 0ல இருந்து 50 பாக்குறேன். அப்படி பார்க்கணும். அதுதான் இத பேசுறாரு. எவ்வளவு இருக்கு, நான் ஒண்ணும் இல்லாம இருந்த அந்த அற்பமான ஆரம்ப நாளை யாரால் அசட்டை பண்ணக்கூடும்? அந்த பிகினிங்க மறந்துடக்கூடாது. அப்பதான் தாழ்மை இருக்கும். நம்ம எப்படி இருந்தோம், இப்ப எப்படி வச்சிருக்கிறார் ஆண்டவர், அப்படி பார்க்கணும் லைஃப. கஷ்டப்பட்டேனே, அழுதேனே, எனக்கு வழியே இல்லையே என்று இல்லை. இப்ப இந்த 7,500 என் கையில கொடுத்திருக்கிறார், அப்படிதான் நான் பார்த்தேன். நான் அப்படி பார்க்க கத்துக்கொள்ளணும். நிறைய பேர் இடம் போனா அந்த வேலை வேண்டாம், தூக்கி போட்டுறது. அப்படி டக்குன்னு அப்படி எமோஷனல் உணர்ச்சி வசப்பட்டு கோபத்துல அப்படியே வேலை ரிசைன்மெண்ட் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் வேலை கிடைக்கிறதுக்கு அவங்க படுற கஷ்டம் பார்த்தீங்கன்னா, ஏன் அப்படி கஷ்டப்படுறாங்க? அப்ப ஃபாஸ்டிங் இருப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, வேலை கிடைக்காது. ஏன் இவ்வளவு ஜெபம் பண்ற, இவ்வளவு ஃபாஸ்டிங் இருக்கேன்னா, நீ அந்த வேலையை அசட்டை பண்ணீங்க. அந்த வேலையோட இம்பார்ட்டன்ஸ் நீ உணர வைப்பார். அதுக்கப்புறம் தான் அந்த வேலையை கொடுப்பார். அப்படிதான் லைஃப். உன் இருக்கிற லைஃப் நீ மிஸ் பண்ணனா திருமணம் கிடைக்காது. அந்த லைஃப் எனக்கு கொடுத்திருக்க லைஃப், எனக்கு கொடுக்கப்பட்ட மினிஸ்ட்ரி உட்கார்ந்து இருக்கணும். நானாக என் லைஃப் தூக்கிட்டு போக கூடாது, நானாக என் ஊழியத்தை தூக்கிட்டு போக கூடாது, நானாக என் வேலையை தடக்கூடாது. தேவ சித்தம் முக்கியம். அதான் சொல்றாரு, எல்லாமே என் கையில இருக்குன்ட்டார். எதுவுமே உன் கையில இல்லை. உன் வாழ்க்கை உன் கையில கிடையாது, உன் ஜீவன் உன் கையில கிடையாது, உன் சுவாசம் உன் கையில கிடையாது, உன் முடி, உன் தலையில இருக்கிற முடி உன் கையில கிடையாது, எல்லாமே என் கையில இருக்குன்ட்டார். Everything is with me, nothing is with you. அப்படி எதுக்கு சொல்றாரு? நான் என்னை சார்ந்திரு, என்னை சார்ந்திரு, என்னை டிபெண்ட் பண்ணிரு. எரேமியா 10:23 கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகலவென்றும் தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகலவென்றும் அறிவேன். நான் என் லைஃப நானே கொண்டு போயிட முடியாது. மனுஷனுடைய வழி அவனாலே ஆகாது. தன் நடைகளை நடத்துவது, இப்படி நான் போய்க்கலாம் அப்படி போய்க்கலாம்னா பண்ண முடியாதுன்ட்ட. ஏசாயா 14:24 அதை சொல்றாரு. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனையின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். நான் என்ன நினைக்கிறேனோ உன் வாழ்க்கையில அதுதான் நான் நடத்துவேன். நான் என்ன மாதிரி பிளான் பண்றேனோ அப்படித்தான் உன் வாழ்க்கையை நடத்துவேனுடைய உன் இஷ்டப்படி நீ நடக்க முடியாதுன்றார். இதே இது நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரத்துல அழகா பார்க்கலாம். நம்ம நீதிமொழிகள் 16ல முதல் வசனம், மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும். நம்ம யோசிக்கலாம், நம்ம அப்படி பேசிடுவோம், இப்படி பேசிடலாம், அங்க போய்
அப்படி ஒரு ஆபீஸ்ல போய் இவர்கிட்ட பேசிடலாம், அந்த ஆபீசர் இப்படி பேசிடலாம், அந்த இடத்துல போய் இப்படி பேசலாம் அப்படி பேசலாம்னு சொல்லி நம்ம 1000 திட்டம் போடலாம், 1000 யோசிக்கலாம். நாவில் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும். அங்க என்ன பேசணுமோ அது கர்த்தர் முடிவு பண்ணுவார். நம்ம போகும்போது அப்படிலாம் பேசிட முடியாது. அங்க போகும்போதுதான் ஒரு இடத்துல போனா உட்கார்ந்து இப்படி பேசிடலாம் அப்படி பேசிடலாம் ஊழியத்திரண்டு போவேன். அங்க போனீங்கன்னா 2 நிமிஷம் தான், அதுக்கு பேசிட்டு வெளியே வாங்கன்னு வாங்க. 3 நிமிஷம் தான் பேசிட்டு வெளியே வாங்கன்னு வாங்க. நம்ம என்னென்னமோ நினைச்சிருப்போம். அப்ப ஆண்டவர் பேசினாரே, அவ்வளவு பேசினாரே காலையில ஜெபத்துல. இதெல்லாம் பேசி இப்படி பேசி இப்படி பேசுன்னு சொல்லி இதெல்லாம் சொன்னாரே, பைபிளும் தானே பேசினாரு. இங்க ஒண்ணுமே பேசலையேதான். அப்ப அங்க பேசினது எதுன்னு கேட்டீங்கன்னா, அது நமக்கு, நம்மளை உருவாக்கணும். முதல்ல ஆண்டவரே அவர் கண்ணில் தயவு கிடைக்க செய்யுங்க, அவர் இருதயத்தை மாத்துங்க, சிந்தியை மாத்துங்க. அபித்தோப்பலின் ஆலோசனை அதமாக்கி போட்டது போல அவர் ஆலோசனைகளை அதமாக்கி போடுங்க, அவர் யோசனைகளை அதமாக்கி போடுங்க. ராஜாக்களின் இருதயம் கர்த்தருடைய கையில் நீர்க்கால்கள் இருக்கிறது, தமது சித்தத்தின்படி திருப்புகிறான் வார்த்தையின்படி இருதயத்தை எனக்கு நேரா திருப்புங்க, உமக்கு நேரா திருப்புங்க. அங்க போன எல்லாமே உள்டாவா இருக்கும், தலைகீழா இருக்கும். அப்ப என்ன, முதல்ல உன்னை குறித்து யோசி. நீ யாரு? நான் வெறும் மண்ணினாலே உருவாக்கப்பட்ட ஒரு வஸ்து, ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட். நான் அவ்வளவுதான். ஐ எம் எ கிரியேஷன், அவ்வளவுதான். நிறைய பேர் அந்த பணத்தை பெருசா பார்ப்பாங்க. பணம் 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 என்னை பாதுகாக்கும், பணம் பணம் சேர்த்து வைப்பாங்க. கடைசி பாத்தீங்கன்னா எல்லா பணமும் இருக்கும், இறந்து போயிருவான். சேர்த்ததெல்லாம் யாருக்கு? யாரோ ஒருத்தவன் அனுபவிப்பான். அதான் சொல்றாரு, மனதின் யோசனை மனுஷனுடைய நாவின் குறித்தும் கர்த்தரால் வரும். நான் பேசி நீங்க கேட்டாலும் சரி கேட்கலாம் சரி, இதான் லைஃப். பைபிள் நான் பேசிட்டு இருக்கிறேன், நானா பேசிட்டு இருக்கல, பைபிள் பேசிட்டு இருக்கிறேன். பைபிள் பேசுறது இயேசு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதே 16 அதிகார நீதிமொழி 16:9, மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறோம் கர்த்தர். நாம இப்படி போயிடலாம் அப்படி போயிடலாம் நினைப்போம். இல்ல, அது வாய்க்கும்னா கர்த்தர் கையில இருக்குது. 33வது வசனம், அதே 16 அதிகார நீதிமொழிகள் 33வது வசனம், சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். ஏற்கனவே பல முறை சொல்லிட்டு எல்லா இடங்களையும் நான் பேசுற வசனம். தமிழ் பைபிள்ல படிச்சா புரியாது. அது நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல அழகா இருக்கு. மிச்ச இதுல விட நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல அது அழகா இருக்கு. நீ தாயக்கட்டையை உருட்டி போடலாம், ஆனா எந்த எண் வருவது என்பதை முடிவு பண்ணுவது கர்த்தர். தாயக்கட்டையை உருட்டும் போதுதான் தெரியும் உங்களுக்கு. 12 விழும், 6 விழும், 5 விழும் அப்படின்னு நினைச்சு போடுவோம். இல்ல 1 விழும் அப்படின்னு நினைச்சு போடுவோம். ஆனா அது ஏதோ ஒரு நம்பர் வந்து விழும். அதை முடிவு பண்றாரு. ஆண்டவர் சொல்றாருன்னா, அதுல எந்த நம்பர் வரணும்ன்றது முடிவு பண்றது நான்ன்றார். You may throw the dice, but God decides what should come, what should be the outcome. நம்ம என்னென்னமா நினைக்கலாம். இன்னொரு இங்கிலீஷ் வேர்டு அழகா இருக்குது. 10 சீட்ல 10 பேரை எழுதி சுருட்டி போட்டுட்டு இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு சின்ன பிள்ளைய கொண்டாந்து எழுதினா அந்த சீட்ல இருக்கிற பேரு நான் முடிவு பண்ணுவதுன்றார். அப்ப அவர்களதான் எல்லாமே இருக்குது, நம்ம கையில எதுவுமே கிடையாது. ஆனா நல்ல தேவன், அதுதான் முக்கியம். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்ற அந்த அறிவு இருந்ததுன்னா எதுக்குமே கவலைப்பட மாட்டீங்க. என் இயேசு எப்படிப்பட்டவர், அதுக்குத்தான் சொல்றாரு, எதுவுமே உன் கையில இல்ல, எல்லாமே என் கையில இருக்குல்ல. நல்ல தேவன், நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ச்சலை கண்டடைய செய்கிற தேவன், தன் ஜீவனையே கொடுத்து காப்பாற்றுகிற தேவன்கிட்ட என் வாழ்க்கை இருக்குது. ஆனாதான் பெருமையா பேசுறவங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கும். சகரியா 4 அதிகாரம் 6வது வசனம், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய பலத்தினால் உன்னுடைய பராக்கிரமத்தினால எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நீ தந்திரமா நடக்கலாம் நினைச்சாலாம் முடியாது. உன் படிப்பை வச்சு நீ எல்லாம் சாதிச்சலாம் நினைக்காத. உன்னுடைய வேலையை வச்சு சாதிச்சிடலாம் நினைக்காத. உன் சொத்தை வச்சு சாதிச்சிடலாம் நினைக்காத. இல்ல,
உன்னுடைய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ ஒன்றும் பண்ண முடியாது. என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று நான் தான் உனக்கு செஞ்சு கொடுக்கணும். என்றதான் இருக்கு உன் லைஃப். 1 கொரிந்தியர் 3:7 அப்படி இருக்க, நடுகிறனால் ஒன்றும் இல்லை, நீர் பாய்ச்சினால் ஒன்றும் இல்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். ஒருத்தர் நடலாம், ஒரு விதையை நீங்க நடலாம், அதுக்கு இன்னொருத்தர் வந்து நீர் பாய்ச்சலாம். ஆனா விளையுமா? அந்த பூமிக்கு அடியில இருக்கிற அந்த விதை முளைச்சு வருமானா, அது நடுகிறவனாலையும் ஒண்ணும் செய்ய முடியாது, நீர் பாய்ச்சினாலும் ஒண்ணும் செய்ய முடியாது. அது ஆண்டவர் விளைய செஞ்சாதான் உண்டு. அதை செஞ்செல்லாம் அதை செஞ்சால் நினைக்காத, என்கிட்ட கேளு, எண்ட் ரிசல்ட் ஏண்டெல்லாம் இருக்கு, என்கிட்ட கேளுன்ற. 2 கொரிந்தியர் 3:5 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. நான் ஏதோ ஒண்ணு செஞ்சுறேன் இல்ல, ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு நினைக்கிறீங்கன்னா அது பாராட்டுறீங்க என்னைய இல்ல, அது செய்ய வைத்தது என் கர்த்தர், நான் அல்ல. என் கர்த்தர் அதை செய்ய வைத்தார். கிருபை கிருபை என் கையில இல்ல எதுவுமே. தான் சொல்றார், எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. இப்படி எல்லாம் நான் பிரசங்கம் பண்ணுவேன்னு நினைச்சு சொப்பனம் கூட கண்டதில்லை நான். ஆண்டவர் பேச வைக்கிறாரு, யோசிக்க வைக்கிறார். 1 கொரிந்தியர் 15:9-10 எல்லா நேரமும் நான் பேசுற வசனம் தான். இது எல்லாமே நான் அப்போஸ்தலர் எல்லாரும், அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், நான் அப்போஸ்தலர் எல்லாரையும் சிறியவனாய் இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினாலே நான் அப்போஸ்தலன் பேர் வருவதற்கும் பாத்திரன் அல்ல. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினால இருக்கிறேன். நான் அப்போஸ்தலனா இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. சபைகளை அவ்வளவாக நானே பாழ்படுத்தி இருக்கிறேன். ஸ்தேவானை கொல்லும் போது நின்னு பார்த்தவன் நான். எத்தனை பேரை சிறைச்சாலையில பண்ணிருப்பேன், எத்தனை பேரை அடிச்சிருப்பேன். இந்த தச்சனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து இவர்தான் மாம்சத்தில் வந்த தேவன் சொன்னவங்களை பூரா நான் துன்புறுத்தி இருக்கிறேன். நான் இருக்கிறது தேவ கிருபையால் இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை. அந்த கிருபையை நான் வேஸ்ட் பண்ணலன்றாரு. அவர்கள் எல்லாரையும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன். அந்த அப்போஸ்தலர்கள் பெயர் பெற்ற எல்லார காட்டிலும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன், ஆர்டர் பண்ணேன்றாரு. அதை நம்ம செய்யணும். ஒரு எந்த இடத்துல வேலைக்கு இருக்கீங்களோ எல்லாரும் தானே வேலை பார்க்கறேன்னு நினைக்க கூடாது. உங்க பிள்ளைங்க படிக்குதுன்னா அதுல 50 பேர் படிக்கலாம், 60 பேர் இந்த செக்ஷன்ல இருக்கலாம். ஆனால் உங்க பிள்ளைக்கு கத்துக் கொடுக்கணும். ஏசு கொடுத்த சீட் இதே. அண்ணா யூனிவர்சிட்டியில போய் பாத்தீங்கன்னா கவர்னர் கோட்டான் இருக்கும், டிஃபென்ஸ் கோட்டான் இருக்கும், என்ஆர்ஐ கோட்டான் இருக்கும், ஸ்பான்சர்ஸ் அவங்க கோட்டா இருக்கும். ஏன்னா அந்த காலத்துல அந்த பில்டிங்கே ஒரு ஃபேமிலி கொடுத்துருக்கோம். அந்த லேண்டே ஃபுல்லா, அந்த லேண்டு அந்த பில்டிங் எல்லாமே அவங்களுக்குன்னு ஒரு கோட்டா இருக்கும். ஆனா நம்ம பிள்ளைங்க படிச்சு மார்க் வச்சு அந்த இடத்துல உட்காரணும். ஜீசஸ் கோட்டான்னு சொல்லணும். நீ இருக்குது ஜீசஸ் கோட்டான்னு சொல்ற மாதிரி பிள்ளைங்க படிச்சு வரணும். அதான் சொல்றாரு, அவர்கள் எல்லாரும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன். அதிகமாக தாய் தகப்பன் பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும். ஏதோ இந்த ஆடுகளை கொண்டு போய் மேய விடுவாங்க, அப்படி தண்ணியில கொண்டு விட்டுருவாங்க, அதுவா தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. இது அப்படி ஸ்கூல்ல விட்டா பிள்ளைகள் படிச்சுட்டு வருவாங்கல்ல. நம்ம படிக்க வைக்கணும் பிள்ளைகளை. என் பிள்ளை நான் படிக்க வைக்கணும். எவ்வளவு பெஸ்டா நிக்கணும் அங்க. அது எதுவா இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், விளையாட்டா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் பிள்ளைகளை நல்லா ட்ரெயின் பண்ணி நல்லா கொண்டு வரணும். பாருங்க, ஆகிலும் நானல்ல என்னுடன் இருக்கு தேவ கிருபை அப்படி செய்தது. நான் அப்போஸ்தலனா இருக்கிறதே பெரிய கிருபை. ஏன்னா அந்த அளவுக்கு நான் பாழ்படுத்திருக்கிறேன், சபைகளை இயேசுக்கு எதிராக செயல்பட்டிருக்கிறேன். என்னைய அப்போஸ்தலன் எடுத்தாரு கிருபை. ஆனா அந்த கிருபையை நான் வேஸ்ட் பண்ணல, அதிகமாக நான் ஹார்ட் ஒர்க் பண்ணேன்.
அதிகமாக நான் ஊழியத்தை செய்தேன், அப்போஸ்தலனாக இருக்கணும்னு தான் என்னெல்லாம் செய்யணுமோ அவ்வளவும் செஞ்சேன் அப்போஸ்தல ஊழியத்துல. அப்படி இருக்கிறதுக்கும் கர்த்தர் கிருபை செய்தார்ன்றார். தான் கிரேஸ் டு கிரேஸ். சத்தியத்தின்படி கொலோசியர் 1:6 பவுல் சொல்வாரு, கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொள்ளுங்கள். நம்மளாக ஒண்ணு அறிந்து கொள்ளக்கூடாது, நாம ஒண்ணு நினைச்ச கூடாது. அதான் சொல்றாரு, ஒரு கதை மாதிரி நீங்களா நினைச்சுக்காதீங்க. லைஃப் இஸ் நாட் லைக் எ ஸ்டோரி. அப்படி சும்மா அப்படி படிச்சு போற மாதிரி கதையை நாங்க இது எப்படி இது மாதிரி நடக்கணும்னு படிக்கிறது இல்ல. கதையை ஒரு கதை ஏதோ ஒண்ணு நடந்து இமேஜினேஷன், கற்பனையில நடந்த ஒண்ணு அது அப்படின்னு படிச்சுட்டு போவோம் கதையை. அப்படி போல இது இல்ல. இது லைஃப். இது உன் லைஃப். யோசி உன் லைஃப் குறிச்சுன்றார். கிருபையா இருக்கிறேன்றார். கிருபையின் மேல கிருபை. ரட்சிக்கப்பட்டது கிருபை. ஊழியத்துக்கு நீ எடுத்தது அதை விட பெரிய கிருபை. அப்போஸ்தலனா எடுத்தது அதை விட பெரிய கிருபை. ஏன்னா இந்த கிருபை ஒரு அன்யூஷுவல் கிரேஸ். ஏன்னா ஐ டோன்ட் டிசர்வ். நான் அவ்வளவு அகைன்ஸ்டா நடந்திருக்க இயேசுவுக்கு. ஆனா என்னைய அப்போஸ்தலனாக எடுத்துட்டு இருக்காரு பாருங்க. அதுக்கும் மேல அதுக்கு நான் பிரயாசப்பட்டேன் அதிகமாக. அப்படி பிரயாசப்படுறது எனக்கு கிருபை கொடுத்தாருன்றார். எனக்கு கத்து கொடுத்திருக்கிறாரு. இப்படி நட, இப்படி நட, இப்படி நட. ரெவலேஷனா கொடுத்திருக்கிறார். வெளிப்பாடுகளா கொடுத்து பேரத்துல உட்கார வச்சிட்டார் பவுல. சங்கீதம் 20:7 தாவீதுடைய சங்கீதம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். நம்ம படிப்பை குறிச்சோ, நம்ம பதவியை குறிச்சோ, சொத்து குறிச்சோ எதை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. இது எல்லாவற்றையும் கொடுத்த கர்த்தரை தான் மேன்மை பாராட்டணும். நீங்க நல்லா பண்ணீங்க, நல்லா பாடினீங்க, இல்ல கர்த்தர் கிருபை, கர்த்தர் கிருபை. என்னை ஊமையா படைக்காம பேசக்கூடிய திறனை கொடுத்தது கர்த்தர். இன்னைக்கு அந்த மேடையில வச்சு பாட வச்சது கர்த்தருடைய கிருபை. எல்லாருக்கும் பிடிக்க வச்சது கர்த்தருடைய கிருபை. அந்த மகிமை அவருக்குதான். அப்படி அவருக்குள்ள மகிமைய, அவருக்குள்ள கனத்தை அவருக்கு கொடுத்து பழகணும். பிள்ளைகளை நல்லா வளர்த்திருக்கீங்கன்னா ஆண்டவர் கிருபையாய் வளர்க்க வச்சார். ஆண்டவர் கிருபையா அப்படி வளர்க்க வச்சார். என்னுடைய பாட்டு என்னன்னு எனக்கு தெரியும், ஆண்டவருடைய பாட்டு என்னன்னு எனக்கு தெரியும். இந்த பிள்ளையை சிருஷ்டித்தது கர்த்தர், என் கருவில கொடுத்தது கர்த்தர். அந்த பிள்ளை இப்படி இருக்கிறது நான் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஒரு தாயா தகப்பனா இருந்து நான் சொல்லிக் கொடுக்கறது இவனுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஆனா அவன் இப்படியாக இருப்பது கர்த்தருடைய கிருபை. அந்த பிள்ளையில இயேசுவை பார்க்கணும். உங்க பிள்ளை எப்படி வளர்த்திருக்கீங்கன்றதுல இயேசு ஜனங்க பார்க்கணும். சங்கீதம் 33:16-19 வசனங்கள். எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான். எவ்வளவு குதிரைகள் இருந்தாலும், எவ்வளவு ரதங்கள் இருந்தாலும், எவ்வளவு போர் வீரர்கள் இருந்தாலும் அதை வைத்து ஜெயிச்சிட முடியாதுன்றார். சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். நல்ல ஸ்கில்டு பர்சனா இருக்கலாம், அதனால நீ பெருசாகிட முடியாதுன்றாரு. ரட்சிக்கிறதுக்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவையாது. குதிரை இருக்குது, குதிரை அப்படி ஒருப்பட்ட குதிரை. அந்த குதிரை இருக்கிறதுனால நான் ஜெயிச்சேன்னு சொல்ல முடியுமா? முடியாதுன்றாரு. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திலிருந்து விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோட காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்களுமே நோக்கமாய் இருக்கிறது. கர்த்தர் கிருபையாய் காத்தாதான் உண்டு. அதனால என்னுடைய பண பலமோ, என்னுடைய சொத்து பலமோ, என் படிப்பின் பலமோ, என் பதவியின் பலமோ என்னை பாதுகாக்காது. கர்த்தர் தான் நம்மளை பாதுகாக்கணும். சவுல கோலியாத்தை எதிர்த்து நிக்க முடியல. தாவீது தான் அடிச்சாரு. சவுலால முடியலையே, அவ்வளவு பெரிய ராணுவம் இருந்துச்சு. கோலியாத்தை அடிச்சு தூக்க முடியலையே. சங்கீதம் 44:6-7 வசனங்கள். என் வில்லை நான் நம்பேன்,
என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. வில்லு அம்பெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நீரே எங்கள் சத்துருக்களில் நின்று என்னை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர். கர்த்தர் நீர்தானப்பா எங்களை காப்பாற்றுகிறீர். 1 சாமுவேல் 17:47. நான் தாவீது சொல்றாரு பாருங்க, கோலியாத்துக்கு முன்னாடி நீங்க சொல்றாரு, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். பெலிஸ்தர் ராணுவத்துக்கு முன்னாடி நின்று பேசுறான். கோலியாத்து மாத்திரம் நிக்கல, கோலியாத்துடைய சகோதரர்கள்லாம் கூட நின்னாங்க, 5-6 பேரு. அதுக்கப்புறம் தான் பெலிஸ்தர் ராணுவம். யோசித்து பாருங்க, பின்னாடி யார் நிக்கிறா? இஸ்ரவேல் ராணுவம் பயந்து போய் பதுங்கி போய் நிக்கிறான் அவ்வளவு பேரும். சவுல் மட்டும் இல்ல, சவுலை சப்போர்ட் பண்ணி அநேக ராஜாக்கள் இருந்தாங்க, அநேக படைகள் இருந்தது. நடுவுல சின்ன பையன் நின்று பேசுறான், 15 வயசு பையன் நின்று பேசுறான். பட்டயம் ஈட்டி எல்லாம் என் கர்த்தருக்கு தேவையில்லை, என் கர்த்தர் ஒண்ணு அடிச்சு தூக்குவார். கர்த்தர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்படி நிப்பீங்க. நீங்க கோலியாத்தை பார்த்து பயப்படக்கூடாது. என் கூட இருக்கிறாரு என் கர்த்தர் அவனை அடிப்பார். அப்ப அப்படி வரணும்னா இதுல என்ன நீனா வெளிப்பாடு என்னன்னு தெரியுமா? இதுல ரெவலேஷன். தாவீது அவ்வளவு நெருக்கமா இருந்திருக்காரு கர்த்தரோட. நீங்க அந்த மாதிரி நெருக்கத்துல இருந்தீங்கன்னா தான் பேசணும். நிறைய பேர் கர்த்தரோட நெருங்கி இல்லாம பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு இடத்துல சதங்கள்லாம் கிளம்பி போறாங்க, மோசே சொல்றாரு போகாதீங்க, ஏன்னா நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படியில, கர்த்தர் உங்களோட இல்ல, போகாதீங்கன்றாரு. இல்ல நாங்க போறோம்னு போய் அடி வாங்கிட்டு வராங்க. கர்த்தர் என்ன சொல்றாரோ அதன்படி நடந்த கர்த்தர் நம்ம கூட வருவார். ஊழியத்துக்கு கேட்கணும் கர்த்தர்ட்ட. ஊழியம் தானே நான் போக மாட்டேன், கர்த்தர்ட்ட கேட்பேன், இது இயேசு அழைக்கிறாரா இல்ல மனுஷன் அழைக்கிறானா? இயேசு அழைத்தாதான் போகணும். அப்பதான் அவர் கூட வருவாரு, அங்க அவர் ஊழியத்தை செய்வாரு. அவருடைய வல்லமையை நம்ம பார்க்கலாம், அவருடைய அன்பை அங்க பார்க்கலாம். அங்க தீர்க்க தரிசனம் சொல்ல வைப்பாரு, அங்க பெரிய அற்புதத்தை செய்வாரு. இல்ல நான் போறேன் ஆண்டவரேன்னு போனீங்கன்னா அவர் வரமாட்டார், நீங்க மட்டும் போய் நிக்கணும். கர்த்தர் சொன்னாதான் போகணும். கர்த்தர் என்ன சொல்றாரோ அதன்படி நடந்தோம்னா கர்த்தர் நம்ம கூட இருப்பார். கர்த்தர் வெயிட் அப்படின்னா அமைதியா உட்கார்ந்து இருக்கணும். நான் சொல்லும் வர காத்திருக்கணும். தாவீது சொல்றாரு இல்லையா, பெலிஸ்தரை ஏத்து நான் போலாமான்னா காத்துரு, முசுக்கட்டை செடியின் நுனியை மட்டும் காத்துட்டே இரு. அதுல ஒரு இறைச்சல் வரும், அப்படின்னா தெரிந்து கொள். ஒரு காத்து அப்படி போன மாதிரி இருக்கும், ஒரு இறைச்சல் போகும். அப்போது அறிந்து கொள், கர்த்தர் தேவதூதர்களோடு உனக்கு முன்பாக கடந்து சென்றிருக்க. அப்ப என் பின்னாலவா, அந்த ஜெயத்தை நான் உனக்கு தருவேன்றார். அவர் யுத்தம் பண்ணி அந்த ஜெயத்தை கொடுக்குறாரு. அப்படி போன கர்த்தரை பின்னாடி போன நம்ம முன்னாடி போய் கர்த்தர் பின்னாடி வரக்கூடாது. நிறைய பேர் ஆண்டவர் யூஸ் பண்ண வைப்பாங்க. ஆண்டவர் ஒரு நாள் யூஸ் பண்ணக்கூடாது. ஆண்டவர் இதை செஞ்சிருங்க, அதை செஞ்சிருங்க, அப்படி செஞ்சிருங்க, இப்படி செஞ்சு அவருக்கு தெரியும். பவுல் சொல்றாரு இல்லையா, ரோமர் 11 சொல்றாரு, 33-34 வசனத்துல சொல்றாரு, அவருடைய ஞானம் அறிவு எவ்வளவு ஆழமானது என்ற, அவருக்கு போதிக்கத்தக்கதாக ஞானம் உள்ளவன் யார், புத்தி உள்ளவன் யார் என்ற. அப்ப அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா 1 கொரிந்தியர் 2:16 சொல்றாரு, ஆவிக்குரிய ஆவிக்குரிய அறிந்து கொள்வான், மாம்சத்துக்கு ஒன்றும் அறிந்து கொள்ள மாட்டான், அவனுக்கு எல்லாமே பைத்தியமாக தெரியும்னு சொல்லிட்டு எங்களுக்கோ கிறிஸ்தியஸின் சிந்தை உண்டாயிருக்கிறது என்ற. கிரைஸ்ட் மைண்ட் தெரியணும் உங்களுக்கு, கிரைஸ்டுடைய வில்லு தெரியணும் உங்களுக்கு, ஆண்டவருடைய சித்தம் என்ன, அவருடைய சிந்தை என்ன, அது தெரியணும். அப்ப அது தெரிஞ்சனா அப்ப அவரோட நீங்க பேசணும். பைபிள் எடுத்து உட்கார்ந்து மணிக்கணக்கா படிக்கணும். அப்படி படிச்சா ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவாரு. உன் வாழ்க்கை என்ன, என் வாழ்க்கை எப்படி வாழணும், இப்ப இருக்க வாழ்க்கை என்ன, இந்த பிரசன்ட் லைஃப் என்ன, பாஸ்ட் லைஃப் எப்படி பண்ணாங்க, இந்த பிரசன்ட்டுக்கு, இந்த நிகழ்காலத்துக்கு கடந்த காலத்துல எப்படி எல்லாம் உன்னை கொண்டு வந்தேன், ஏன் அப்படி நடத்துவேன், இனி எப்படி நடத்துவேன், இதுவரை வழி நடத்தி வந்த எபெனேசர் இனிமேலும் எப்படி வழி நடத்த வல்லவராக இருக்கிறான்னு தெரியணும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 1, 3, 5, 7 அப்புறம் என்ன அர்த்தம், ஆட் நம்பர்ஸ் போனா அடுத்து 9, 11, 13 தான். 2, 4, 6, 8 அப்படிதான் போகும். 1, 2, 3 அப்படிதான் போவார். ABCD அப்படிதான் கொண்டு போவார். இதுவரை நடத்தி வந்திருக்கிறார்.
திடீர்னு அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த ஜம்ப் இந்த ஜம்ப் பண்ண விட மாட்டார்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அந்த மாதிரி வேலையில இருந்தேன், கர்த்தர் என்னை அழைத்தார் ஊழியத்துக்கு, நான் அதை குப்பையான தூக்கி போட்டேன். ஒரு பிரபலமான ஊழியக்கார் கர்த்தருக்கு நித்திரடைஞ்சிட்டாரு. அவர் சொல்லுவார், நான் அப்படிப்பட்ட பெரிய பதவியில இருந்தேன், கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு கொடுக்கும்போது குப்பையாய் தூக்கி போட்டு வந்தேன். அப்புறம் ஒரு நாள் தனியா சந்திச்சு பேசும்போது சொன்னேன், சொல்லாதீங்கன்றத, இன்னைக்கு அந்த பதவியில இருக்கிறவங்க குப்பை வேலையா பாக்குறாங்க. என்னை கர்த்தர் உலகத்துல ஒரு மேன்மையான இடத்துல வச்சிருந்தார், நல்ல பதவியில வச்சிருந்தார், அதை விட மேன்மையான ஒரு இடத்துக்கு என்னை கொண்டு வந்துட்டாருன்னு சொல்லணும். பார்த்து யோசித்து பேசணும். நிறைய பேர் ஜெபிக்கும் போது என்ன ஜெபிக்கிறாங்கன்னு யோசிக்கிறது கூட கிடையாது. அப்படியே கடக்கு ஓடுறது. நிப்பாட்டுங்க, என்ன ஜெபிக்கிறீங்க? நான் முன்னாடி இந்த பைபிள் ஸ்டடி ஆரம்பிக்கும் போது யோசித்தேன். நேரம் உட்காந்து அப்படியே ஜெபிச்சுட்டு இருக்கும் போது இந்த யோசனை ஓடிச்சு. முன்னாடி எல்லாம் ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட நாளை நியமிச்சு ஒரு 10 பேர் 15 பேர் சேர்ந்து ஜெபிப்போம். ஒரு நாள் முழுக்க ஃபாஸ்ட் பண்ணி ஜெபிப்போம். அப்ப ஜெபிக்க கத்துக் கொடுப்பேன், எப்படி ஜெபத்தை ஆரம்பிக்கணும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவேன். நான் இப்ப எப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி காமிப்பேன். அப்ப நான் உடனே எடுத்த உடனே துதிகளின் மத்தியில் வாசல் செய்வரே, துதிக்கு பார்த்தரே, நல்லவரே, வல்லவரே, காண்பவரே, காப்பவரே, துதிக்கிறேன் ஐயாலாம் ஆரம்பிக்க மாட்டேன். முதலாவது நான் எப்படி ஜெபிக்கணும் ஆண்டவரே, நான் உள்ளத்துல கேட்கிறேன். நான் எப்படி என் ஜெபத்தை ஆரம்பிக்கணும், நான் எப்படி ஜெபத்தை ஆரம்பிக்கணும். ஏன்னா இந்த கூட்டத்தை கூட்டி வந்திருக்கிறது ஆண்டவர். அப்ப அவர் நடத்தணும், இதை நான் நடத்தக்கூடாது. என்னை முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு லீடரா வச்சிருக்கிறார். அதுக்கு நான் ஜீசஸ் ஆயிடக்கூடாது. நான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இயேசுவே நான் எப்படி ஜெபத்தை நான் தொடங்கணும் ஐயா. அதுக்கு என்ன பண்றேன், நானு தேவ பிரசன்னத்துக்குள்ள போகணும். இப்ப நான் டங்ஸ்ல பேசுறேன்னு, ஓலி மாகாபா ரோகாதா ரீலி மாகாபா லோகோதோ ரீமா ஹதா ரோகோபோ ரீமா ஹதா ரோகோபோ ரோ. என் வாய் அந்நிய பேசிட்டு இருக்கேன். உள்ளத்துல ஆண்டவரே நான் ஜெபத்தை எப்படி தொடங்கணும் ஆண்டவரே, ஆண்டவரை பிரைஸ் பண்ணி நான் தொடங்கலாம். துதிச்சு துதிகளை மத்தியில் வாசம் செய்பவரே துதிக்கிறேன், துதிக்கு பாத்திரரே துதிக்கிறேன், வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தில் உள்ளவரை உண்டாக்கினவரே துதிக்கிறேன், பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனே துதிக்கிறேன். வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதபடி, வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாதவரே, மகிமைக்குரியவரே, மாட்சிமைக்குரியவரே, சர்வத்தை சிருஷ்டித்த சர்வ வலிமையுள்ள தேவனே. அப்படி துதிச்சு நானே தொடங்கலாம். அதுலயும் நான் உங்களுக்காக படபடன் பண்ணேன், அதையும் கேட்பேன். துதிக்கணும்னா எப்படி துதிக்க ஆரம்பிக்கன்னு கேட்பேன். எப்படி துதிக்க ஆரம்பிக்கணும்? நம்மள உடனே டக்குன்னு துதிக்க தானே சொன்னா உடனே துதி மத்தியில் வாசம் தூக்கி பார்த்தரே இல்லை. நான் எப்படி துதிக்கணும்? அப்ப சொல்லுவாரு, இன்னைக்கு காலையில உட்கார்ந்து ஜெபத்தை ஆரம்பிக்கும் போது நான் எப்படி தொடங்கணுமாண்டேன், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொண்டேன். இந்த வசனத்தை கொடுத்தார். அதுல இருந்து அப்படியே தொடங்கி போனார். அவரு பேசணுங்க ஜெபம், நம்ம பேசுறது இல்ல ஜெபம். அவர் பேசணும். பேசுகிற தெய்வம் பேசணும், கேட்கிற தெய்வம் ஜீவனுள்ள தேவன் பேசணும். நிறைய பேர் அப்படி சாட்டி எடுத்துக்கிறது, இவங்க எடுத்துக்கிட்டு டகரன்னு ஓடுறது குதிரையில. இதுதான் ட்ரெயின் பண்ண. இன்னைக்கு எல்லாம் பாஸ்டர் ஆயிட்டாங்க. அவ்வளவு பேரும் அப்படி இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு பாஸ்டரா இருக்காங்க. அப்படி உட்கார்ந்து எப்படி தரும் பாட்டு பாடு அப்படின்னா இருந்தா என்ன பாட்டு பாடுன்னு கேட்கணும். அடுத்து அவர் என்ன பாட்டை சொல்றாரோ அந்த பாட்டை பாடினாதான் அந்த பிரசன்னத்தை நம்ம பெற முடியும். நாம உடனே ஒரு பாட்டை பாடக்கூடாது. அவர் சொல்லணும் அந்த பாட்டை. அந்த பாட்டை சொன்ன பிறகுதான் அந்த பாட்டை பாட ஆரம்பிக்கணும். இப்படிதான் ஜெபிக்கணும். அப்படியே அப்ப எப்படி வெயிட் பண்ற ஆண்டவருக்காக என் ஆவியில எப்படி காத்திருக்கிறேன். ஓலி மாகாத ரோமோ ஹோபோ ரபோ லிபா கபா ரபா லிமா ஹதோ லிவா ரபா ரோபோ. இசுவே என்னோட பேசுமையான்னு காத்திருந்து எப்படி எனக்கு என்ன சொல்றாரு, எனக்கு தரிசனம் கொடுக்கிறாரா, இல்ல ஏற்கனவே எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை எனக்கு நினைப்பூட்டுறாரா, ஏற்கனவே கொடுத்த தீர்க்க தரிசனத்தை நினைப்பூட்டுறாரா, ஏற்கனவே கொடுத்த சொப்பனத்தை நினைப்பூட்டுறாரா, வசனத்தை காமிக்கிறாரா, இல்ல பைபிள்ல சில சம்பவத்தை காமிக்கிறாரா,
அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுவேன், அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே பண்ணுவேன். இப்படி ஒரு நாள் முழுக்க போகும். இப்படி ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் ஆண்டவர் நம்மளை நடத்தணும் ஜபத்துல. ஜபந்தானு நம்ம எடுத்துக்கூடாது. இயேசுவே நீர் என்னோட பேசும், தீர்க்க தரிசனமா இருக்கணும் உங்க ஜபம். ஓசியா 1:7 யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன். வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரரினாலும் நான் அவர்களை ரட்சியாமல் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே அவரை ரட்சிப்பேன் என்றார். உன் வில்ல வச்சு கிடையாது, உன் அம்ப வச்சு கிடையாது, உன் ரதத்தை வச்சு கிடையாது, உன் குதிரையை வச்சு கிடையாது, உன் யானையை வச்சு கிடையாது. நான் தான் உனக்கு யுத்தத்தை செய்து நான் தான் உனக்கு ஜெயத்தை தர முடியும். ஏன்ட்ட வா, நான் தான் வழி, என்னை தவிர வேறு ஒரு வழி கிடையாது. யோசுவா 6:20 எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து, இது உடனே ஆமே நல்ல கூடாது, அப்படியே நம்ம துதிச்சோம்னா எரிக்க விட்டு இடிஞ்சு விடணும்ல. எப்படி நடத்தினார்? இஸ் end. What's the beginning? What was the process? What happened? The 7th day it is happening. What happened in the last 6 days? 6 நாட்கள் என்ன நடந்தது? அமைதியாவா, சுத்தி வா, அமைதியா ஒருத்தம் கூட வாய் திறக்க கூடாதுனாரு. சைலண்டா வானார். 7ஆம் நாள் நான் சொல்லும் போதுதான் நீ முழங்கணும், எக்காலங்களை ஊதணும், ஜனங்கள் ஆர்ப்பரிக்கணும்னார். அதான் பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கிறது. ஏற்ற காலத்துல உயர்த்தும்படி என் பலத்த கரத்துக்குள் அடங்கியது. வேர் யூ ஆர் பி தேர். உன்னை எங்க வச்சிருக்கணும் அதை இரு. எந்த வேலையில இருக்க அந்த வேலையில இரு. எந்த ஊர்ல இருக்க அந்த ஊர்ல இரு. தப்பி ஓட நினைக்காத, இரு. கர்த்தர் சொல்லுவாரு. ஜாய்ஸ் மேயர் அவங்க ஒரு சர்ச்சில் அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருக்கிறாங்க. அவங்க அதுக்குன்னே படிச்சவங்க, அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருக்காங்க. ஆண்டவர் ஒரு நாள் சொல்றாரு, உன்னை எவாஞ்சலிஸ்டா நான் கொண்டு போக போறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவங்க பாஸ்டர்கிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி ஆண்டவர் என்னை எவாஞ்சலிஸ்டா கூப்பிடுறாரு, வேர்ல்டு முழுக்க உன்னை கொண்டு போக போறேன்னு சொல்றாரு அப்படின்னு. உடனே அப்படியா, சரி போயிட்டு வான்னு பிளஸ் பண்ணி அனுப்பல. அமைதியா இரு, ஆண்டவர் உன்னை நடத்துவாருன்றார். ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு பாப்போம். ஆண்டவர் சொன்னார் இல்லையா உன்ட்ட, ஆண்டவர் செய்யட்டும், நீ அமைதியா வெயிட் பண்ணுன்றாரு. பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு இன்விடேஷனா ஊழியத்துக்கு வர ஆரம்பிக்குது. அது வரைக்கும் அந்த மாதிரி இன்விடேஷன் அழைப்பு வரல அவங்களுக்கு. ஒவ்வொரு அழைப்பா வருது ஊழியத்துக்கு. அவங்க ஒவ்வொரு அழைப்பா போக 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 என்ன ஆயிடுச்சு அவங்களுக்கு, பாஸ்டர் இனி இவாஞ்சலிஸ்டா போன்னு அனுப்பிச்சிட்டாரு. அப்படி போல ஆண்டவர் நம்மளை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்குள்ள அவசரப்படக்கூடாது. ஆண்டவர் நம்ம யூஸ் பண்ணுவாரு, யூஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போதுதான் நம்ம போகணும். அது என்னன்னா நல்லா டீச் பண்ணுவார் நம்மள. அதுக்கு உட்கார்ந்து இருக்கணும். நம்மளை ப்ரிப்பேர் பண்ணாம யூஸ் பண்ணாருன்னா நமக்கு திருப்தியா இருக்காது. பாத்தீங்கன்னா 2017 இருந்துதான் நான் யூடியூப்ல போட ஆரம்பிச்சேன். அதுவும் அந்த கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவின் வரங்கள் பயிற்சி முகாம் மட்டும்தான் 2017 போட்டேன். அதுக்கப்புறம் ஒண்ணும் பெருசா நான் போடல. 2016 அந்த காப்பார் உன்னை காப்பார் பாட்டு மட்டும் போட்டேன். 2012 பண்ணது. 2016 அந்த பாட்டு மட்டும் போட்டேன். அனானிமஸா இருக்கக்கூடாதுன்னாங்க. யார் பாடினானே தெரியாம இருக்கக்கூடாது, அதனால அந்த ஒரு பாட்டு மட்டுமாவது பண்ணி போடுங்கன்னாங்க. மீடியாலேயே வந்தவன், சின்ன வயசுல இருந்தே மீடியால அவ்வளவு இன்ட்ரெஸ்ட். அதுக்குன்னே படிச்சு அதுக்குன்னே எல்லாம் ட்ரைனிங் எடுத்து வந்தாச்சு. ஆனா ஆண்டவர் சொல்லு வர காத்திருக்கணும். இன்னைக்கு ஒரு கேமரா கூட கிடையாது. ஒருத்தர் கேட்டாரு என்கிட்ட, அந்த டைம்ல பெரிய ஸ்டுடியோ வச்சிருக்காரு அந்த பாஸ்டர், வெளி மாநிலத்துல இருக்கிறாரு. பெரிய ஸ்டுடியோ வச்சிருக்காரு, பெரிய செட்டப் இருக்கு. அது என்கிட்ட கேட்டார் போன் பண்ணி, என்ன கேமரா எடுக்கிறீங்கன்னாரு. நான் சாம்சங், ஏன்னா அப்ப சாம்சங் செல்போன் தான் இருந்துச்சு, அதுல எடுத்துட்டு இருந்தேன். சாம்சங்ல கேமரா எல்லாம் போடுறாங்களான்னு. இல்ல ஃபர்ஸ்ட் நான் செல்போன்ல தான் எடுத்து போடுறேன் அப்படின்னு. அப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா, அவர் சொல்லு வர காத்திருக்கணுங்க. நான் தான் கேமராமேன் தானே, எனக்கு கேமரா தெரியாதா, நான் கேமரா வாங்கக்கூடாது.
ஆண்டவர் சொல்லணும், யூஸ் பண்ணணும்னா நான் கேமரா வாங்கி வச்சுட்டு எனக்கு ஒண்ணுமே வாய்ப்பே இல்லாம இருந்தா, இன்னைக்கு கூட இந்த ஷார்ட்ஸ் போடுறது அவங்க செல்லாஸ் சொன்னாங்கன்னு சொல்லி ஷார்ட்ஸ் போட்டே இருந்தேன். பாத்தீங்கன்னா கடைசிக்கு ஒரு டைம் வரும்போது எனக்கு இது தொடர்ந்து பண்ணணுமான்னு ஆயிடுச்சு. ஏன்னா எதையுமே எனக்கு கண்டினியூஸா பண்ண முடியாது, போர் அடிச்சிடும். எனக்கு ரொட்டீனா ஒண்ணு பண்ணும்போது போர் அடிச்சிடும். ஒரே இடத்துல உட்காந்து போர் அடிக்கிறதுனால மாறி உட்காந்துருவேன். இந்த வசனம்லாம் பாருங்க, டாக்டர் ஒரு ரொம்ப நாள் அப்படியே இருக்குன்னு சொல்லி மாத்தி போட்டேன். இந்த வால் கலரையும் மாத்திட்டேன். இப்பவும் இதுவும் சரியில்லை, வேற மாதிரி பண்ணணும். ஏன்னா அந்த லைட்டிங் எல்லாம் வேற லெவல்ல பண்ணணும். சரி பார்ப்போம், ஒரு டைம் பீங்கிற மாதிரி ஒரு மனாட்னஸ் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ கொஞ்ச நாள் ஷார்ட்ஸை நிறுத்திட்டேன். போடணுமான் இருக்கு, சேச்சுரேஷன் ஆயிடக்கூடாது. நம்ம ஒன்று இன்ட்ரெஸ்டா இருக்கும்போது செய்யணும், இன்ட்ரெஸ்ட் இல்லையா செய்யக்கூடாது. இன்வால்மெண்ட் இல்லையா அமைதியா இருக்கணும். ஆண்டவர் அடுத்து நம்மளை மூவ் பண்ற வரைக்கும் அமைதியா இருக்க பழகணும். அலர்த்த கரம், ஆண்டவருடைய கரம், சர்வ வல்லவருடைய கரம், என்னை சிருஷ்டித்தவருடைய கரம், என் வாழ்க்கையை எனக்கு தந்து என்னை நடத்துகிற தெய்வம், அவர் சொல்ற மாதிரி நான் நடக்கணும். அப்படி நடந்தால் தான் அது நல்லா இருக்கும். அதுதான் சரியாக இருக்கும். டோட்டல் பொறுப்பு அவர் எடுத்துக்குவாரு, முழு பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் எடுத்துக்குவாரு. நானாக போய் எதையோ ஒண்ணு போய் முட்டணும். சங்கீதம் 144 3-4 வசனங்கள், தாவீதுடைய சங்கீதம். கர்த்தாவே, மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீர் எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம். மனுஷன் மாய்க்கு ஒப்பாயிருக்கிறான், அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம். இல்லூஷன் போல மனுஷன் வரானா போறான், எவன் வரான் இவன் போறானே தெரியல, வந்து போய்கிட்டே இருக்காங்க. பேப்பர்ல பார்க்கும்போது டெய்லி பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் இறந்து போறாங்க. அப்படிதான் நம்ம வாழ்க்கை, நாம ஒரு மனுஷன்தான். சங்கீதம் 8-4 வசனம், இது தாவீதுடைய சங்கீதம். மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். மலைகளையும் கடலையும் வானத்தையும் பூமியும் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் மகா பிரம்மாண்டமான இந்த சிருஷ்டிப்பெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் உண்டாக்குனவர் என்ன நினைச்சு பார்க்கிறாரே என்பது. மனுஷனை நினைச்சு பார்க்கறதுக்கு நான் எம்மாத்திரம், என்னை நினைச்சு பார்க்கிறாரே, அதை யோசித்து பார்க்கணும். யோபு 7ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள் யோபுடையது. மனுஷனை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கும் அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும் காலைதோறும் அவனை விசாரிக்கிறதுக்கும் நிமிஷம் தோறும் அவனை சோதிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம். என்னையெல்லாம் நினைச்சு பார்க்கிறீர்கள் ஆண்டவரே. காலையில ஏதோ சின்ன மெசேஜ் ஓடிட்டு இருந்தது, ஒரு ஷார்ட்ஸ் தான், அது 1 மினிட். இது ஒரு டிஜிஎஸ் தினகரன் உடைய ஒரு மெசேஜ். திடீர்னு ஆன் பண்ணோட ஓடிடுச்சு. அவர் சொல்றாரு, இவரு ஸ்டேட் பேங்க்ல 28 வருஷமா ஸ்டேட் பேங்க்ல வேலை பார்த்துட்டு ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. ரிட்டையர்ட் ஆயிட்டு காருண்யா பொறியியல் கல்லூரின்னு ஆரம்பிச்சு நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. அழைக்கிறார் ஊழியனுக்கு போயிடுச்சு. ஒரு நாள் ராத்திரி 11 மணிக்கு ஒரு வாலிபர் தம்பி வந்து, நான் இந்த மாதிரி ஸ்டேட் பேங்க் எக்ஸாம் எழுதியிருக்கிறேன், இன்டர்வியூல அட்டன் பண்ணியிருக்கிறேன், எனக்கு நீங்க சிபாரிசு பண்ணுங்க, நான் எனக்கு வேலை வாங்குறதுக்கு. அப்ப சொன்னாரா இவரு, ராத்திரி 11 மணிக்கு வந்து கேட்கறியப்பா, இப்ப நான் யாரை போய் கான்டாக்ட் பண்றது? நாளைக்கு காலையில இவனுக்கு இன்டர்வியூ இருக்குது, அடுத்து ஏதோ ஒரு இன்டர்வியூ. அப்ப இவர் கேட்கிறாரு, ராத்திரி 11 மணிக்கு யாரை கான்டாக்ட் பண்ணி? இன்னைக்கு எல்லாரும் மறந்துருப்பாங்க, எத்தனையோ வருஷம் ஆச்சு நான் ரிட்டையர்ட் ஆகி அப்படின்னு இவரு எடுத்து ஏதோ நம்பரை தேடி கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இப்ப யார் இருக்கான்னு தெரியலன்னு சொல்லி யாரோ ஒருத்தர் நம்பரை எடுத்து போன் பண்ணாராம். போன் பண்ணி சொன்னாராம், டிஜிஎஸ் தினகரன் என்ன ஞாபகம் இருக்கான்னு. அந்த அடுத்த சைட்ல இருக்க சொன்னாராம், டிஜிஎஸ் தினகரன் உன் குரலை மறக்க முடியுமான்னாராம். உன்னை மறக்க முடியுமா, உன் குரலை மறக்க முடியுமா, கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும், மறக்க முடியுமான்னாராம். பேசுங்க பேசுங்கன்னாராம், வச்சிடாதீங்க, பேசுங்கன்னாராம். இந்த பையனுடைய காரியத்தை சொன்னாராம், அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க, வச்சிடாதீங்கன்றாராம். அப்போ அவர் சொல்றாரு, டிஜிஎஸ் தினகரன் அவர் சொல்றாரு, அப்ப நம்ம பேசுறது ஆண்டவர் கேட்கிறாரு பாருங்கன்றார். அதை நம்ம நினைச்சு பார்க்கணும். நிறைய பேர் ஜெபிக்கும் போது ஆண்டவரை மறந்துடுவாங்க. இவங்க ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நின்று யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்கணும்.
யோனாவிலும் பெரியவரே, தேவாலயத்திலும் பெரியவரே, சாலமோனிலும் பெரியவரே, யோசனையில் பெரியவரே, ஆலோசனை ஆச்சரியமானவரே, செய்தியில் மகத்துவமானவரே, ஓராமா கா பாபான்னு வாங்க. வெயிட், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாட் ஆர் யூ டூயிங்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். நீ என்ன சொல்லிட்டீங்கன்னு தெரியுதா? யோனாவிலும் பெரியவரே நீங்க, சாலமோனிலும் பெரியவரே நீங்க, தேவாலயத்திலும் பெரியவரே நீங்க. அது என்னன்னு தெரியுமா? யோசனையில் பெரியவரே நீங்க, அது என்னன்னு தெரியுமா? ஆலோசனையில் ஆச்சரியகரமானவரே நீங்க, அது என்னன்னு தெரியுமா? புரிஞ்சுதான் பேசுறீங்களா? யார புரிஞ்சு பேசுறீங்க? இயேசு. அப்பதான் அவங்களுக்கு இயேசு கிட்ட பேசுறவன ஞாபகம் வரும். நிறைய பேர் பாட்டு பாடும்போது அப்படிதான், தங்கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே. கூட்டத்தை பார்த்துட்டு இருப்பாங்க, மேடையில இருக்கிறோம், மைக் இருக்குது, மியூசிக் இருக்குது, அப்படிதான் பார்த்துட்டு இருப்பாங்க. இயேசுவை நினைச்சு பார்க்க மாட்டாங்க. இயேசு இயேசு இயேசுவை நினைக்கணுமே இந்த ஜனங்க. இயேசுவை நினைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. நீங்க ஜபிக்கும் போது இயேசுவை நினைச்சுக்கிட்டே ஜெபம் பண்ணணும். சங்கீதம் 75, 6, 7 வசனங்கள், ஆசாப்புடைய சங்கீதம். கிழக்கிலும் மேற்கிலும் மனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். இது இங்கிலீஷ் பைபிள்ல நல்லா இல்ல, தமிழ்ல தான் அழகா இருக்குது. Your victory will not come from east or west or north or south ன்றது இங்கிலீஷ் பைபிள்ல. இதுலதான் வனாந்திர திசையில இருந்து வராது, டெசர்ட்ல இருந்து வராது அப்படின்னு என்ன அர்த்தம்? கிழக்கிலிருந்து வரும், எனக்கு இப்படி வந்துரும், எனக்கு என்னுடைய லைஃப் இப்படி வந்துரும் நினைக்காத. ஆப்போசிட் பேர் இப்படி வந்துருமோ நினைக்காத. அதுக்கு எதிராக இப்படி வந்து நினைக்காத. இல்ல, வனாந்திரத்தை நான் எதிர்பாராத விதத்துல நடந்தது கூட நினைக்காத. தேவனே, ஆண்டவரே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்துறது, உயர்த்துறது, ஆசீர்வதிக்கிறது எல்லாம் நான் தான். யோவான் 3:27 அவர் சொல்றாரு பாருங்க, பரத்திலிருந்து பரலோகத்திலிருந்து வந்தாலுடைய எதுவும் கிடைக்காது, எதுவும் வராது. நிச்சயத்தோடு கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கணும். அதனால அங்க ஆசீர்வாதம் வருமா, இப்படி வந்துருமோ அப்படி வந்துருமோ நினைக்காத. உன் தலைய வானத்துக்கு நேரா நிமித்து, வானத்தை பாரு, பரலோகத்தை பாரு. நான் தான் உனக்கு ஒத்தாசை செய்யணும், நான் தான் உனக்கு வழி, என்னை தவிர ஒரு வழி கிடையாது. சங்கீதம் 103:14 வசனம். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். மண்ணுனால நம்ம உருவாக்கினாருங்க, வெறும் மண்ணு, நம்ம ஒண்ணும் கிடையாது. நம்ம யோபு 8:9 வசனம். பில்தாத்துடையது, நாம் நேற்று உண்டானவர்கள் ஒன்றும் அறியோம், பூமியின் மேல் நம்முடைய நாட்டு நிழலை போல் இருக்கிறது. நேற்று பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளான் வாங்க, அப்படி போல நம்ம நேற்று உண்டானவங்க. ஜஸ்ட் அப்படி வந்தோம், போயிடுவோம், அவ்வளவுதான். நிழல் மாதிரிதான், நம்ம கடந்து போயிடுவோம். நம்ம யாரும் நிக்க போறது இல்லை. நிலையா இருக்காங்களா? இருக்க மாட்டோம். யோபு 14 முதல் 2 வசனங்கள். யோபு சொல்றாரு, ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். அவன் பூவை போல பூத்து அறுப்புண்கிறான், நிழலை போல் நிலை நிற்காமல் ஓடி போகிறான். நிலையில்லாத வாழ்க்கை இது. டெம்பரரி லைஃப். ஆண்டவரோட இருக்கிறோம், அதுதான் நம்மளுக்கு சரியான ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே, நான் ஒரு நாள் தான் வாழுவேன், நானும் உம்மோட இருக்கணும் ஐயா. ஒரு வருஷம் தான் இருக்கணும், உம்மோட இருக்கணும். நான் 60 வருஷம் நான் உம்மோட இருக்கணும் ஐயா, உம்மோட இருக்கணும். நீர் என்னோட இரும், இது என்னோட இருக்கணும், உம்மோட இருக்கணும், நீர் என்னோட இருக்கணும். I want to be with you, you be with me. என்னோட இரும் இயேசுவே, இயேசுவே நீர் என்னோட இரும் ஐயா. இது இல்லாம என்னால இருக்க முடியாது. இந்த லைஃப் வேணும், இயேசுவோட நடக்கிற லைஃப். நானு எனக்கு என்னுடைய இதெல்லாம் தூக்கி போட்டணும், ஒண்ணு கிடையாது. அப்படி அர்ப்பணிச்சோம்னா எல்லாத்தையும் நமக்கு ஏத்த மாதிரி கொண்டாந்துருவாரு. ரட்சிக்கப்படாத புருஷனை ரட்சிக்கப்பட வச்சிருவாரு, ரட்சிக்கப்படாத பிள்ளைங்களை ரட்சிப்பு கொண்டாந்துருவாரு. உங்க மேல யார் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க உங்க ஆபீஸ்ல, அவன் உங்களுக்கு ஏத்திட்டு வந்துருவாரு, உங்களுக்கு ஃபேவர் ஆக்கிடுவாரு. உங்களுக்கு ஃபேவர் அடிக்க வச்சிருவாருங்க.
உங்களுக்கு ஃபேவரா திசையை திருப்புவாரு, காத்து திசையை மாத்துவாரு, உங்களுக்கு அனுகூலமாக அடிக்க ஆரம்பிக்கும் காத்து. கர்த்தர் நமக்கென்று ஒரு வாழ்க்கையை தருகிறார். ஆனால் மனிதர்களாகிய நாம் ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புகிறோம். அப்படி செய்யும் போதுதான் போராட்டம் வருது. அவர் நமக்கு ஒரு லைஃப் வச்சிருக்காரு, அந்த லைஃபை வாழணும். நாம ஒரு வாழ்க்கையை தேடக்கூடாது. நமக்கு என்று எந்த வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறாரோ, தேவ சித்தம் எதுவோ அதை தெரிந்து கொண்டு அந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் போதுமானது. மனிதர்களாகிய நாம் நிரந்தரமாக இந்த பூமியில் இருக்க போவதில்லை. நமக்கு ஒரு காலகட்டம் தான் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை. இட்ஸ் a temporary life, it's not a permanent life. அதனால போராடாத. இங்கே இருப்பியா? இல்ல. அங்க போவியா? தெரியாது, எனக்கு தெரியும். என் முன்னாடி வா. நீ எவ்வளவு நேரம் இங்க இருக்கணும், எப்போ நீ கொண்டு போகணும் எனக்கு தெரியும். நாங்க தூர்தர்ஷன்ல இருக்கும்போது சொல்லியிருக்கிறேன். நாங்க தூர்தர்ஷன்ல கேமராமேனா இருக்கும்போது 4 வருஷம் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு இடத்துல இருக்கலாம். போகும்போது சந்தோஷமா போயிடுவோம் அந்த இடத்துக்கு. நல்லா வீடு வாடகைக்காக போராடி அங்க நல்ல வீடு வாடகைகளை எடுத்து செட்டில் ஆகும். டிரான்ஸ்பர் ஆர்டர் வந்துடும், அடுத்த ஊருக்கு போகணும். முதல்ல கவுகாத்தில இருந்து அஸ்ஸாம்ல, அப்புறம் சென்னைக்கு வந்தோம், அப்புறம் திருவனந்தபுரம் போனோம். நான் இங்க இருந்து சென்னையில இருந்து திருவனந்தபுரம் டிரான்ஸ்பர் ஆகி போகும்போது திருப்பி வரமாட்டோம், அவ்வளவுதான் நான் நினைச்சு போனேன். அது இதே சென்னைக்கு நான் திருப்பி வருவேன் நினைச்சு கூட பாக்கல. இந்த சென்னையில வந்து கொண்டு உட்கார வச்சிட்டாரு. தூர்தர்ஷனே இல்லை இப்ப, ஆனா நான் சென்னையில இருக்கிறேன். நான் ஆண்டவர் நடத்துற விதம் வித்தியாசமாக இருக்கும். ஆனா நன்றாக நல்ல ஒரு வாழ்க்கையை தருவார், மேன்மையான ஒரு வாழ்க்கையை தருவார். இந்த உலகத்தில் கடந்த காலத்தில் சாதனை படைக்கிறவர்கள் எல்லாம் இன்று இல்லை. அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையும் ஒரு நாள் வரும். இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து சென்று விடுவோம். ஆனால் இந்த உலகத்துல சாதிக்க நினைக்காதன்ற பணம், புகழ், வசதி எல்லாம் தற்காலிகமானது. இவற்றையெல்லாம் இங்கேயே விட்டுவிட்டுத்தான் செல்ல வேண்டும். எதையும் தக்க வைக்க முடியாது. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் சந்தோஷமாய், சமாதானமாய், மற்றவர்களுக்கு புரோஜனமாய் வாழ்ந்தால் போதுமானது. நாம் நேசிக்கும் ஒருவரை விட்டு பிரிந்து போகும்போது ஏற்படுகிற இருதயத்தின் வலி தாங்க முடியாதது. உன்னத பாட்டு 6:8 சொல்லியிருக்கிறார், நேசம் மரணத்தின் போல வலிதுன்னு. இந்த உலகம் அப்படிதான் இருக்கும். ஒருத்தர் நம்ம ரொம்ப பிரியமா இருக்கோம், இறந்து போனா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. தாய் தகப்பன் இறக்கும் போது தாங்க முடியாது. அப்ப தாய் தகப்பன் இருக்கும் போதே அவங்களோட நல்ல சந்தோஷமா வாழ்ந்து பழகணும். அவங்கள அப்புறம் இறந்த பிறகு அவங்களை நினைச்சு பார்த்தீங்கன்னா திரும்ப பெற முடியுமா? பெற முடியாது. ஆனால் இப்பவே உங்க தாயை உங்களோட இருக்கிறது, தகப்பன் உங்களோட இருக்கிறது பெரிய ஆசீர்வாதம். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இவ்வளவுதான் மனித வாழ்க்கை என்று தெரிந்து கொண்டாமானால் சின்ன சின்ன இழப்புகளுக்கு, குறைகளுக்கு, தடைகளுக்கு, ஏமாற்றங்களுக்கு கோபப்பட மாட்டோம், மிகவும் உணர்ச்சி வசப்பட மாட்டோம். சின்ன சின்ன காரியத்துல கோபம் வராது. நம்ம லைஃப் இப்படிதான். உப்பு அதிகமா இருக்கும், சில உப்பே இல்லாம இருக்கும் சாப்பாட்டுல. நம்மளுக்கு இது என்ன பெருசா தெரியாது. ஏன்னா நான் முன்னு சாதாரண ஒரு களிமண்ணை டெம்பரவரி லைஃப் வாழ்றவன், இது என்ன இருக்குதுன்றோம். அந்த மாதிரி ஆயிரும் நமக்கு. சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் கோபம் வராது, வருத்தம் வராது. உங்களுக்கு சம்பாதிக்க வேண்டும் என்பதில் முனைப்பாக இருக்க மாட்டோம். சேர்த்து வைக்க வேண்டும் என்று கருமித்தனம், கஞ்சத்தனம் செய்ய மாட்டோம். நமக்கு இருப்பதில் சந்தோஷமாய், திருப்தியாய் இருப்போம். மற்றவர்களை கம்பேர் பண்ணி நமக்கு அவங்க மாதிரி கார் இல்லையே, வீடு இல்லையே, சொத்து இல்லையே என்று சொல்லி இந்த வசதி இல்லைன்னு வருத்தப்பட மாட்டோம். இதெல்லாம் ஒரு பூமிக்குரிய ஆசீர்வாதம். earthly blessings, பரலோக ஆசீர்வாதம் இருக்குது. ஆண்டவரை கொடுக்கக்கூடிய சந்தோஷம், சமாதானம், நீதி, பரிசுத்தம், அப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இதை நினைச்சு வருத்தப்படக்கூட மாட்டோம். இது இல்லையே அது இல்லைன்னு புலம்ப மாட்டோம். பெருமை பாராட்டினவங்களை பார்த்தீங்கன்னா சிலவருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, நான் எனக்கு என்னுடைய பணத்தை வச்சு, புகழ் வச்சு, சொத்தை வச்சு பெருமை பாராட்டினவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையெல்லாம் பரிதாபமா போடுச்சு. ஒருத்தர் தன் பிள்ளையை குறிச்சு ரொம்ப பெருசா நினைச்சார், ரொம்ப பெருமை பாராட்டுவார். அவர் பெருமை பாராட்டுவார், ஆனா அவருடைய ரொம்ப பெருமை பாராட்டுவார். எனக்கு அவ்வளவு சொத்து இருக்கு, அவ்வளவு பணம் இருக்கு, குடியிருக்கு, வசதி இருக்குன்னு. ஆனா ஒரு பிள்ளையின் வாழ்க்கையில பட்ட கஷ்டத்தை பார்த்தீங்கன்னா ஒண்ணும் இல்லாம ஆயிட்டார். பிள்ளை பட்ட பாட பார்த்த உடனே கண்ணீர் விட்டு அழுதுட்டாரு. எனக்கு சொத்து சுகம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு அப்படி அழ ஆரம்பிச்சிட்டார். அப்படியே அடங்கிட்டார். அடுத்து இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு தெரியாதா, எனக்கு தெரியாதான்னு பேசுவார் பயங்கரமா. எல்லாத்தையும் அசட்டை பண்ணுவார்.
பாத்தீங்கன்னா அவர் மனைவிக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. பைத்தியம் பிடிச்ச உடனே இவர் அவ்வளவுதான், அப்படியே அடங்கிட்டார். அதே மாதிரி ஒரு மியூசிக்ல ஒருத்தர் பெரிய ரொம்ப பெரிய ஆள் காம்பார். அவரோட டேலண்டான ஒரு மியூசிஷியனை பார்த்த உடனே அடங்கிட்டார். அதே மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை அவர் வாசித்தார் பாருங்க, அது மாதிரி யாரும் வாசிக்க முடியாது. அதோட அன்னையோட அந்த பெருமை அடங்கிச்சு. அதே மாதிரி ஒருத்தர் பாருங்க, ஒரு விலையுறந்த பொருள் வச்சிருக்கிறேன்னு நினைச்சு காமிச்சிட்டு இருந்தாரு, அப்படியா இருக்குன்ட்டு. அதை விட விலையுறந்த பொருள் ஒருத்தர் சாதாரணமா வச்சிருந்தார். அவர் அதை பெருசாவே நினைக்கல. இவர் எதை பெருசா நினைச்சாரோ அதை சாதாரணமா நினைக்கிறேன்னா, அவ்வளவு பொருட்கள் அவர்கிட்ட இருக்குது, காஸ்ட்லியான திங்ஸ். அதோட அவரு பெருமை அடங்கிச்சு. நாங்க இங்க இருக்கிற இந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு 2 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா, மழை ஹெவியா பெஞ்ச உடனே ஃபுல்லா பேஸ்மெண்ட்டுக்கு தண்ணி போயிடுச்சு. எல்லா மோட்டரும் பேஸ்மெண்ட்லாம் இருக்குது. பேஸ்மெண்ட் மோட்டர் அவ்வளவு மோட்டரும் மூழ்கிடுச்சு. ஒரு கல்யாண ஹால் மாதிரி இருக்கும் அது பெருசா. அவ்வளவும் நிரம்பிடுச்சு. எந்த மோட்டர் ஆன் பண்ண முடியாது. ஓவர் ஹெட் டேங்க்லாம் கிடையாது. அந்த பம்ப் பண்ணி மேல வர்றதுதான். தண்ணிக்காக பட்ட பாடு பாத்தீங்கன்னா, எல்லாம் வீட்டை விட்டு வெளியே வந்து இறங்கி வா, வாசல்ல லாரி நிற்கும். அங்க வந்து பக்கெட்லயோ குடத்துலயும் பிடிச்சிட்டு போகணும். யார்ட்டையும் பக்கெட்டும் கிடையாது, குடமும் கிடையாது. எல்லாம் வந்து குடிக்கிறதுக்கு குடிக்கிறதா முடியும், குளிக்கலாம் முடியாது. அப்ப பாத்தீங்க எல்லாருடைய பெருமையை அடைஞ்சிச்சு. அது வரைக்கும் அவருடைய ஓரமா பாத்துக்குவாங்க. இமையாரு அமையாருவங்க எல்லாம் அப்பதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுக்குறாங்க. வர எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பயங்கரமா இங்கிலீஷ்ல நான் தான் பெரிய ஆளர் மாதிரி காமிப்பார். எனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்ச மாதிரி யாருக்கும் தெரியாது அப்படின்ற மாதிரி காமிப்பார். அவரோட திறமசாலியான ஒருத்தரை பார்த்த உடனே அப்படியே அடங்கிட்டார். மிகப்பெரிய பதவியில இருந்தாங்க. அதை பார்த்தாரு. அவங்களுக்கு கீழே இருக்காரு இவர். ஆனா அவங்களுடைய சிம்பிளிசிட்டியை பார்த்தோன்னே இவர் மிரண்டு போயிட்டார். இவர் ஒண்ணுமில்லாம ஆயிட்டார். அவங்களுடைய இங்கிலீஷ் அந்த லெவல். அதை பார்த்தோன்னே இவர் அடங்கிட்டார். பெருமைய ஆண்டவர் எதிர்த்து நிற்பார். அதனால ஒரு நாளும் பெருமை பாராட்டக்கூடாது. தாழ்மையா இருந்து பழகணும். அந்த தாழ்மை வந்து இயேசுதான் எல்லாமே, என் கையில எதுவுமே இல்லை, அவர் தாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா தாழ்மை வந்துடும். நீங்க பாத்தீங்கன்னா இங்க சென்னையில நிறைய கொலைகள் நடக்குவாங்க. ஏன்னா பெற்றோர் தனியா இருக்காங்க, பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டுல இருக்கு. படிக்க வச்சு பிள்ளைகள் எல்லாத்துக்கும் வேணும்ட்டாங்க, வெளிநாடு போயிட்டாங்க. இங்க எல்லாம் தனியா இருப்பாங்க. அதனால என்ன ஆகும்னா, அங்க போய் என்ன பண்ணுவானுங்க, திருட போனவங்க கொலையும் பண்ணிட்டு வந்துடுவானுங்க. இவங்க ஏதாவது எடுத்தாங்கன்னா அப்படி சென்னையில் அநேக இடங்கள் அப்படி இருக்குது. தனிச்சு இருக்காங்க பெற்றோர்கள். பிள்ளைகளை படிக்க வச்சு ஆளாக்கி என்ன பிரயோஜனம்? தனிச்ச வாழ்க்கை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஒரு குறிப்பிட்ட ஏரியால phase 1, phase 2, phase 3, phase 4, இப்ப phase 5 போய்கிட்டு இருக்குது. வீடுகளா கட்டி வச்சிருப்பாங்க. வயசானவங்க எல்லாம் அங்க போய் தங்கிடுவாங்க. 40 லட்சம் ரூபா மினிமம் ஒரு வீடு. எல்லா வசதியும் இருக்கும். எல்லா வேலைக்காரங்க வந்து வீடை துடைக்கிறதுக்கு வந்து பாத்திரத்தை கழுவி வைக்கிறதுக்கு ஆள் இருக்கு. அவங்க என்ன உதவி செய்யணுமோ அதுக்கெல்லாம் ஆட்கள் வந்துடும். 3 வேளை சாப்பாடும் அந்த டைனிங் டேபிள் வந்துடும். இவங்க போய் சாப்பிடணும். அப்படி முடியலையா வந்து கொடுத்துருவாங்க. அந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை? சாயங்கால நேரத்துல இவங்க கொஞ்ச நேரம் கேரம் போர்டு விளையாடுவாங்க, செஸ் விளையாடுவாங்க, அப்படியே வாக்கிங் போவாங்க, திரும்ப ராத்திரி தூங்கணும். இதுதான் வாழ்க்கை. பிள்ளைகள்லாம் வெளிநாட்டுல இருக்குது. அப்ப இருக்கும் போதே நம்ம கொடுக்குற வாழ்க்கையை யோசித்து பார்க்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு குடும்பம் பயங்கரமா சம்பாதிக்கணும்னு சொல்லி சம்பாதிச்சாங்க. யாருக்கு சம்பாதிக்கணும்னு தெரியல. கடைசியில அவங்களுக்கு சோர்ந்துட்டாங்க. கர்த்தருக்கு என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு கையில காசு வச்சிருக்கீங்க, கர்த்தருக்கு என்ன பிரயோஜனம்? கர்த்தருக்காக என்ன செஞ்சீங்க? இயேசுக்காக என்ன செஞ்சீங்க? நிறைய பேர் ஊழியம் பண்ண ஆசைப்படுறாங்க. பண்ணணும், எல்லாரும் பண்ணணும். ஆனா ஊழியத்துல எதிர்ப்புகள் இருக்கும், அவமானங்கள் இருக்கும், சிலுவை இருக்கும். அதெல்லாம் ஏத்துக்கிடணும். உறவுகளை இழக்க வேண்டி வரும், வசதிகளை இழக்க வேண்டி வரும், தியாகம் பண்ணி ஊழியம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். என்ன இடத்துல இருக்கு அந்த இடத்துல தங்க வேண்டி வரும்.
என்ன சாப்பாடு அந்த சாப்பாடு சாப்பிட வேண்டி வரும். அப்படியே ஏறி வந்துருங்க, பஸ் ஏறி வந்துருங்கன்னு வாங்க. நம்ம கையில அவ்வளவு சுகமா இருக்கும். அப்படி பஸ் ஏறி வந்துருங்கன்னு வாங்க. கஷ்டப்பட்டு போய் வேர்த்து விறுவிறுத்து அங்க போனா நேரம் மேடை போட்டு போயிடுவாங்க. சாப்பிட்டீங்கன்னு கூட கேட்க மாட்டாங்க. நீங்க ஃபாஸ்டிங் தான் இருப்பீங்க தெரியும்ன்றவாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடுக்கமான வாசல் வழியதான் ஊழியத்தை செய்ய வேண்டி வரும். அப்படி இலகுவாக ஊழியத்தை செஞ்சிட முடியாது. டிவியில பாக்குற மாதிரி அப்படியே நின்று கையை தூக்கி ஒரு 2 கை வானத்தை பார்த்து அப்படி நின்று பாடலாம், கேமரா சுத்தி வரும், ட்ரோன்ல அப்படி சுத்தி வருவாங்க. அப்படி இல்ல ஊழியம், சவால் நிறைந்த ஊழியம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை, ஆண்டவருடைய வல்லமை வந்தாதான் அங்க அற்புதம் நடக்கும்ன்ற மாதிரி சூழ்நிலையை கொண்டு நிறுத்திடுவார். ஒரு பிரசங்கம் பண்ண முடியாது, ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ல முடியாது. அங்க தேவை, அங்க வல்லமை இறங்கணும். மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற பவர் ஆஃப் ரெசர்ஷன் இறங்கினாலுடைய அங்க அற்புதம் நடக்காது, அங்க ஊழியம் செய்ய முடியாது. பிரசங்கமெல்லாம் எனிபடி கேன் பிரீச், யாருனாலும் பேசலாம். அந்த இடத்துல கர்த்தர் இறங்கி வந்தாதான் ஊழியம் செய்ய முடியும் சூழ்நிலை உண்டாகும். அதான் ஊழியம். பிரபலங்களை பார்த்து ஊழியத்துல பிரபலமா இருக்கிறத பார்த்து வந்துடக்கூடாது. ஏற்கனவே ஒரு தடவை பார்த்தோம், எந்த கான்டெஸ்ட்ல பார்த்தோம் ஞாபகம் இல்ல. இன்டெலிஜென்ட் பீப்புள், அதாவது நல்ல அறிவுள்ள ஞானம் உள்ள புத்தி உள்ள மனிதர்களுக்கும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது எப்படி தமிழ்ல சொல்றது? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா, ஆர்டிபிஷியல் அப்படின்னா ஒரு எப்படி சொல்லுவீங்க? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தெரியல, சரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐன்னு வச்சுக்குவோம். மனுஷனுக்கும் அந்த ஏஐக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மனுஷன்கிட்ட ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கும், ஒரு ஃபீலிங் இருக்கும், ரைட் பிரெயின் இருக்கும். ஆனா அதுல ஃபீலிங் இருக்காது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஃபீலிங் இருக்காது, அதுல பிரெயின் கிடையாது. ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் எல்லாம் கிடையாது. அதுல அது ஒரு மிஷின் மாதிரி ஆப்ரேட் ஆகும். இதுல ஒரு லைஃப் இருக்கும். நம்ம பண்றபடி ஒரு லைஃப் இருக்கும். இப்ப நான் பேசுறேன்னா ஒரு லைஃப் இருக்கும். இதே ஆர்டிபிஷியல் ஒரு இன்வால்மெண்ட் இருக்காது, அதுக்கு ஒரு லைஃப் இருக்காது, அதுல ஒரு லைஃப் இருக்காது. இது ஆர்டிபிஷியல்ஸ்ல ஒரு லைஃப் இருக்காது, அது ஒரு மிஷின் மாதிரி தான். அதே மாதிரி நம்மளோட இன்வால்மெண்ட் இருக்கும். அதுல ஹியூமன் பீயிங், ஒரு மனுஷன், நான் அதுல இன்வால்வ் ஆவேன். ஆனா அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்வால்வ்மெண்ட் இருக்காது. அதுல ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும். மனுஷன் பேசும்போது ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும். இதே நீ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேசும்போது ஒரு இன்ட்ராக்ஷனே இருக்காது, ஒரு மிஷினோட பேசுற மாதிரிதான் அது. இதுல ஒரு ரெவலேஷன் இருக்குது. மனிதர்கள் நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து வெளிப்பாட பெற்று நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஆர்டிபிஷியல் இன்ஃபர்மேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருந்து கலெக்ட் பண்ணி ஒன்று சொல்லும். அதுல ரெவலேஷன் கிடையாது. அது இன்றைக்கு அநேகர் ஹியூமன் பீயிங்ஸா தான் இருக்கிறோம், இது மாதிரி மிஷின் மாதிரி தான் இருக்கிறாங்க. இன்ஃபர்மேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சுக்கிட்டு இப்படி இவ்வளவு சம்பாதிக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், லைஃப் நம்ம இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருந்தா நினைக்கிறவங்களைய ஃபீல் பண்ணுங்க. உங்க லைஃப் ஃபீல் பண்ணுங்க. இயேசு முதல்ல ஃபீல் பண்ணுங்க, தெய்வத்தை ஃபீல் பண்ணுங்க. இயேசுவே உங்களை குறித்த நினைவு எனக்கு தாரும் ஐயா, உங்களை நான் நினைக்கணும். கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதன் இருந்து விட்டால் அவனுக்கு நோ ரிட்டைர்மெண்ட், ஓய்வே கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ள இருந்தீங்கன்னா உங்க முடிவே கிடையாது, போயிட்டே இருக்கலாம், அன்லிமிட்டெட். ரிலீஜியஸாக வாழக்கூடாது, ஸ்பிரிச்சுவலாக வாழ வேண்டும். மதம் மாதிரி வாழக்கூடாது, மதம் மாதிரி அப்படி இருக்கக்கூடாது. பாரம்பரியமா சடங்காச்சாரமா இருக்கக்கூடாது. ஆவியானவர் நடத்துற மாதிரி ஆவியில நிரம்பி வாழ பழகணும். இயேசுவின் அன்பு, மற்ற மனிதர்களின் அன்பை ருசித்து பார்க்க வேண்டும். ஏழைகளுக்கு உதவி செய்யணும். அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பை அவங்களுக்கு நம்ம கொடுக்கும் போது அவங்க அடைகிற சந்தோஷத்தை பார்க்கணும். அதுதான் நமக்கு சந்தோஷத்தை தரும். ரியல் சந்தோஷம் அதுதான். கண்ணு தெரியாத ஒருத்தர் ஊழியம் செய்யறார். ஒருத்தர் கிராமத்துல போய் ஊழியம் செய்யறார். நல்லா படிச்சவர், நல்லா வசதி உள்ளவர், கணவன் மனைவி நல்லா படிச்சவங்க. அவர் இங்கேயே சென்னையில ஊழியம் பண்ணல, ஆனா அவர் ஒரு கிராமத்துல போய் ஊழியம் பண்றாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், சும்மா சொன்னேன், இந்த மாதிரி ஒருத்தர் கண்ணு பார்வை இல்லாதவரு இந்த மாதிரி ஊழியம் செஞ்சுட்டு இருக்காருன்னா இவர் அவரை பார்க்க வந்தாரு என் கூட. நான் தியாகம் பண்ணி இவர் ஊழியம் பண்றாரு பார்த்தா, கண்ணு தெரியாத ஒருத்தர்
பார்வை இல்லாத ஒருத்தர் ஊழியம் செய்யறாரு, அவரை நான் பார்க்கணும்னா அந்த ஊழியத்துல போகும்போது என் கூட வந்துட்டார் பாக்குறதுக்காகவே. அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். அந்த கண்ணு தெரியாத உட்கார்ந்துருக்காரு ஓரமா. நான் சொன்னேன், உங்களை பாக்குறதுக்குனே ஒருத்தர் வந்திருக்கிறாருன்னு. அவ்வளவு சந்தோஷம். என்னையும் பார்க்கவா, இன்னைக்கு பார்க்கவாயா, எனக்கு என்னையா இருக்குது? கண்ணு இல்ல, கண்ணு இல்லாமலும் இயேசுவை நேசிக்கிறீரே, இயேசுவை நேசிக்க, இயேசுவா ஊழியம் செய்கிறீரே. தண்ணி இருக்குங்க அந்த இடத்துல. தண்ணி இருக்கான்னு கேட்கிறாரு. தண்ணி இருக்கிறது தெரியல. தண்ணி இருக்குது. ராத்திரி அந்த ஊழியம் ராத்திரி முடிச்சுட்டு நான் கிளம்புறேன். எப்படி போவாருன்னு கேட்டா, யாராவது பைக்ல கூட்டு போவாங்க என்னைய, இல்லைன்னா நான் பஸ் ஏறி போயிருவேன்றேன். பஸ் இருந்தா பஸ்ல ஏறி போயிருவேன்றேன். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. பஸ்ல ஏறி போவாரா? எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அந்த ராத்திரியில ஒருவேளை மழை பெஞ்சா அப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நம்மனா பார்த்து போவோம் மழையில, எந்த இடத்துல மேடு இருக்கோ அந்த இடத்துல பார்த்து போவோம். அவர் எப்படி போவாரு? அவர் வாழும் போது நமக்கு இருக்க வாழ்க்கை எப்படி மேன்மையான வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். அவரு கண்ணு இல்ல, ஆனா அவர் கண்ணு இருக்கு. நமக்கு கண்ணு இருக்கு, ஆனா கண்ணு இல்ல. நமக்கு குருடா இருக்கோம். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் முக்கியம். சின்ன சின்ன அசைவுகளும் முக்கியம். கவனிக்கணும் எப்படி மூவ் பண்றாரு ஆண்டவர் நம்மளை. நம்ம ஒரு கடல் அலை மாதிரி எப்படி நம்மளை மூவ் பண்றாரு, அப்படி அதுலயே நம்ம ஃப்ளோட் ஆகி பழகணும். அவருடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன, அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, அவர் என்ன நினைக்கிறார் கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே, நீர் என்ன நினைக்கிறீரப்பா? நீர் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீர்? என் வாழ்க்கை எப்படி இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க? எப்படி கொண்டு போக போறீங்க? நீங்க நடத்துங்கப்பான்னு சொல்லி கேட்டுட்டே போகணும். நல்லா படிச்ச ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா படிக்காத மினிஸ்டர்ஸ் சத்தம் போடுவாங்க. அவங்களுக்கு முன்னாடி கையை கட்டி நின்றுட்டு இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா படிப்பெல்லாம், இந்த படிப்பெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லைன்னு இருக்கும் நமக்கு. எவ்வளவு பெரிய ஐஏஎஸ் ஆபீசர் இருந்தாலும் அவங்க வந்து மினிஸ்டர் அவரு படிக்காதவரா இருப்பாரு. அவர் சொல்ற அறிவு இருக்கான்னு கேட்பாரு. ஏன் உனக்குலாம் அறிவு இல்லையான்னு கேட்பாரு. அது கேட்டு அமைதியா இருக்கணும். எப்போதும் லைஃப் லைஃப்ல இருக்கிறவங்களை பாத்தீங்கன்னா கஷ்டமா இருக்கும். அவங்க ரிட்டையர்ட் ஆன பிறகு அவங்க தாங்கவே முடியாது. நம்மிடம் இருக்கிறது எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. நம்ம வாழும் வாழ்க்கை, கணவன், மனைவி, பிள்ளைகள், வேலை, வீடு, வசதி எல்லாமே கர்த்தர் கொடுத்தது. இதில் சந்தோஷமா திருப்தியா இருக்கணும். எளிமையான, தாழ்மையான, இருப்பதில் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். ஆடம்பரமாக இருக்கணும்னு நினைக்கவே கூடாது. கடன் வாங்கி பழகவே கூடாது. கடன் ஒரு நுகத்தடி போல, நிம்மறவே முடியாது. ஒரு நாளும் கடன் வாங்கி பழகக்கூடாது. ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதான் உயிருள்ள சந்தோஷம். ஃபேமிலி மெம்பர்ஸோட நல்லா உட்கார்ந்து பேசி சிரிச்சு பழகணும். அதுதான் லைஃப். கதை மாதிரி இல்லை, இது ரியாலிட்டி. இல்லூஷன்ல வாழக்கூடாது, கற்பனையில வாழக்கூடாது, மாயையில வாழக்கூடாது. ரியல் லைஃப் உணர்ந்து வாழணும். கிறிஸ்துவ ஜீவிதம் என்பது விசுவாச ஜீவிதமாகும். முற்றிலுமாக இயேசு கிறிஸ்துவை நம்பி வாழ வேண்டும். விசுவாச வாழ்க்கை என்பது முதலில் கடினமாக இருக்கும். ஆனால் காலம் செல்ல செல்ல விசுவாசம் நமக்கு பழக்கமாகிவிடும். அநேகர் நினைக்கிறார்கள் கர்த்தர் ஏராளமாய் தாராளமாய் கொடுப்பார் என்பதுதான் விசுவாசம் என்று. இது கர்த்தர் எப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவர் என்பதுதான், அவர் எப்படி செயலாற்றுவர் என்பதுதான் இது. ஆனால் விசுவாசம் ஜீவிதம் என்பது கர்த்தர் இனிவரும் எதிர்காலத்திற்காக முன்கூட்டியே எல்லாம் தந்து விடுவார் என்பது அல்ல. அன்றன்றைக்குள்ள தேவைக்கு அன்றன்றைக்கு கொடுப்பார் என்பதுதான் விசுவாச ஜீவிதமாகும். அதான் விசுவாச ஜீவிதம்ன்றது. ஃபெய்த்ன்றது அவர் நம்மளுக்கு என்னெல்லாம் தேவையோ, நான் அடுத்த 4 வருஷம் என் பிள்ளைக்கு என்னெல்லாம் படிக்கிறதுக்கு எவ்வளவு தேவை அவ்வளவு கொடுத்துருவார்ல, அது இல்ல. அது என்ன விசுவாசம்னா, என் தேவையெல்லாம் கர்த்தர் சந்திப்பார்ன்றது கர்த்தர் எப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவர், எவ்வளவு வல்லமையை உடையவர்ன்றதுதான். ஆனா விசுவாச வாழ்க்கைன்றது அன்னன்னைக்குதான் தருவாரு. எனக்கு இன்னைக்கு என்ன தேவையாதான் சந்திப்பாரு. நாளைக்கு நாளை கழிச்சு உள்ளது இன்னைக்கு கொடுக்க மாட்டாரு. நாளை தினத்துலதான் எனக்கு நாளை தினத்தை தேவைகளை சந்திப்பார். அதான் விசுவாச ஜீவிதம்ன்றது.